நீதிமொழிகள் 28 அதிகாரம் 25 வசனத்திற்கு கடைசி பகுதிக்கு நம்ம திருப்ப போறோம். நேற்றைக்கு ஆண்டவர் கிருபையாக இந்த நவம்பர் மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக கர்த்தர் இந்த வசனத்தை கர்த்தர் கிருபையாக நமக்கு தேவன் பேசினார். இந்த வாரம் முழுவதும் இந்த வசனம், இந்த வார்த்தைகள் என் மனதை விட்டு நீங்காத வார்த்தைகளாக என்னுடைய ஆழ் மனதில் அது பதிந்ததை நான் உணர்ந்தேன். அதுல என்னை ரொம்ப கவர்ந்த வார்த்தை வாசிக்கலாம் சேர்ந்து. நீதிமொழிகள் 28, 25 சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தரை நம்புகிறவனோ, சத்தமா சொல்லலாம், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லாரும் செழிக்க வைக்கிறதுல தேவன் பிரியமுள்ளவர். யோவான் அப்போஸ்தலன் எழுதுவாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நான் உனக்காக வேண்டுகிறேன். எல்லாத்திலையும் வாழணும். நம்முடைய தேவன் நம்மளை எல்லாத்திலையும் வாழ்ந்து நம்ம எல்லாத்திலையும் செழிப்பா இருக்கணும்ன்றதுல அவர் ரொம்ப பிரியம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா உலகத்துல சில சர்வாதிகாரிகள் அவங்கெல்லாம் எப்படி அவங்க ஜனங்களை வச்சிருப்பாங்கன்னு கேட்டா, தான் ஜனங்க நல்லா இருக்கணும்னு விரும்பவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஜனங்கள்கிட்ட நிறைய காசு, பணம், நல்ல வேலை, நல்ல வசதிலாம் ஜனங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நமக்கு விரோதமா அவங்க ஏதாவது எழும்பிடுவாங்க, மியூட்டினி கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லி இந்த ஜனங்களை எப்பவுமே பசி பட்டினியிலே வைத்து, அவங்கள படிக்காம வைத்து, அவங்களுக்கு வேலை இல்லாம இந்த சர்வாதிகாரியவே அவங்க நம்பி சார்ந்து வாழ்ற மாதிரி அவங்கள அடிமையா வச்சிருவாங்க. சமீபத்தில் கூட நாம செய்திகளில் படிக்கிறோம் இல்லையா, ஒரு தேசம் எத்தனையோ நாளாக யுத்தத்தில் இருக்கு. அந்த யுத்தம் நடந்து நடக்கிற நேரத்திலேயே உலகத்தில் உள்ள பல விதமான தொண்டு நிறுவனங்கள் அந்த நாட்டுக்குள்ள ஜனங்கள் பசி பட்டினியில் இருக்காங்கன்னு சொல்லி ஆகாரத்தை உள்ள அனுப்புறாங்க. ஆனா இந்த மக்களை சர்வாதிகார போக்கோடு ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த உள்ள வர ட்ரக்கை என்ன பண்றாங்கன்னா அவங்க பக்கம் திருப்பி அது எல்லாத்தையும் அவங்க திருடி வச்சுக்கிறாங்க. பசி உள்ள ஜனங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, இவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டு திருப்தி ஆயிட்டாங்கன்னா நமக்கு விரோதமா எழும்பிடுவான். அதனால கண்ட்ரோல் ஃபுல்லா அவங்க கையில கொண்டுட்டாங்க. நம்முடைய தேவன் அப்படி கிடையாது. அவர் யார் தெரியுமா? நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புகிறவர், நம்ம வாழ்ந்திருக்கணும்னு விரும்புகிறவர். அல்லேலூயா. நீ கோடா கோடியா பெருகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உன்னை வாலாக்காமல் தலையாக, கீழாகாமல் மேலாக கர்த்தர் நம்மை செழிப்படைய செய்ய தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நீங்க இதை விசுவாசிங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் ரொம்ப பிரியம். நம்ம நல்லா இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிரியம். அவர் நம்மை உயர்த்தி மகிழுகிற தேவன், நம்மை வாழ வைத்து அவர் ஆனந்தம் கொள்ளுகிற தேவன் நம்முடைய தேவன். ரொம்ப ரொம்ப நல்ல தேவன் நம்முடைய தேவன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா கிடக்கலாம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறவர். நம்முடைய பாத்திரங்களை நிரம்பி வழிய பண்ணுகிறவர். ஒரு குறை இல்லாம நடக்கணும். கர்த்தரை பின்பற்றி வருகிற ஆட்டுக்கு கர்த்தர் மேய்ப்பராய் இருப்பாரானால் நான் தாழ்ச்சி அடையும், எனக்கு ஒரு குறையுமே இல்லை. ஐ வில் ஹேவ் நத்திங் இன் வாண்ட். இதுதான் தேவனுடைய இருதயம். அந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தரை நம்புகிறவனோ என்ன செய்வான்? நீங்க இதை விசுவாசிக்க, நான் செழிப்பா இருப்பேன் விசுவாசிக்கிறவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. பயப்படாதீங்க. ஏன் விசுவாசிக்கலாம்னா, நான் சொன்னதுனால இல்ல. எதனால நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, வேதம் நம்மளுக்கு அப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கு. கர்த்தர் நம்ம செழிப்பா இருக்கிறதுல பிரியமா இருந்து ஆசீர்வதிச்சிருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை தான் நாம் நேற்றைக்கு நடந்த வாக்குத்தத்த கூட்டத்தில் ஒரு முன்னுரையில் உங்களோட நான் பேசினேன். அதுல பேசும்போது ஆதியாகமம் 1 அதிகாரம் 28 வசனத்துல மனித வர்க்கத்தின் மேல் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதிக்கிறார். அவங்களை சிருஷ்டித்து முடிச்சிட்டு அவங்க ஆசீர்வாதத்துல 3 முக்கியமான காரியங்கள் வெளிப்படுது. முதலாவது என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, கர்த்தர் இந்த ஆதாம் ஏவாளை ஆசீர்வதிக்கும் போது தேவன் அவர்களை நோக்கி நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள்ன்றார் இல்லையா. இந்த ஆசீர்வாதத்துல 3 சத்தியம் அடங்கியிருக்கு. முதலாவது என்ன கவனிச்சோம் அப்படின்னா, தேவன் நாம் ஆசீர்வாதத்தில் செழிப்பை நாம் நமக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நம்மை வடிவமைத்திருக்கிறார். God has designed us with the capacity to prosper. Write it down please. கர்த்தர் நம்மை செழித்திருக்கும்படி, அந்த ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை வடிவமைத்திருக்கிறார். You are designed to prosper. You are designed. There's an inner design in you. You can handle that prosperity. கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்தை, செழிப்பை கையாளத்தக்கதாக கர்த்தர் நம்மை வடிவமைத்திருக்கிறார். இரண்டாவது எழுதுங்க, நான் செழித்திருப்பேன், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்ற வார்த்தை ஏன் நான் விசுவாசிக்கலாம்னு சொன்னா, எனக்குள்ள இருக்க டிசைன் மாத்திரம் இல்ல, God has determined that I should be prosperous. இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிகளை விட நான் செழிப்பா இருக்கணும்ன்றதுல கர்த்தருடைய
தீர்மானம் இருக்கிறது. கர்த்தர் ஏற்கனவே நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். He has determined that I should be prosperous above every creature. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டு சொல்றார், பலுகுவீங்க, நீங்க பெருகுவீங்க, பூமியை நிரப்புவீங்க. ஆனா அது மாத்திரம் இல்ல, இங்க இருக்கிற அத்தனையும் மிருக ஜீவன்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்க தான் ஆளுகை செய்வீங்க, ஆண்டு கொள்வீங்க. இது உண்மையே இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் நடக்குது அது. இன்னைக்கு எந்த சூழ்நிலையாவது மிருகம் வந்து மனுஷனை கூண்டுக்குள்ள வச்சிருக்கிறத பார்க்கலாமா? பார்க்க முடியாது. ஆனா மனுஷன் பாருங்க, இவ்வளவு ஒல்லியா இருக்கான், இவ்வளோண்டு இருக்கான், அவனுக்கு ரொம்ப பலன்லாம் கிடையாது. ஆனா வலிய சிங்கத்தை கூட கொண்டு போய் உள்ள கொண்டு கூண்டுல அடிச்சு வச்சு வேடிக்கை பொருளா மாத்தி வச்சிருக்கான் பாருங்க. பெரிய யானை எவ்வளோ பெருசு அப்பா, அது தும்பிக்கையில ஒரே ஒரு தட்டு தட்டுனா போதும், மொண்டை ரெண்டா பிளந்துடும். அவ்வளோ பெரிய யானைய ஒரு காம்பவுண்டுக்குள்ள நிக்க வச்சு சங்கிலி போட்டு நிக்க வச்சிருக்கான் பாருங்க, உள்ள உட்காரு, இன்னைக்கு நீ தான் ஷோ அப்படின்னு ஷோ காட்டுறான் பாருங்க. அதை வச்சு சில வேளையில நீங்க வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய திமிங்கலம் இருக்கு பாருங்க, பெரிய மீன்கள், திமிங்கலம் மீன். அந்த மீனை போய் கடல்ல இருந்து பிடிச்சிட்டு வந்து ஸ்விம்மிங் பூல்ல போட்டு அதுக்கு விசில் அடிச்சா அது டான்ஸ் ஆடுற மாதிரி ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு டிக்கெட் வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய மீனுங்க அது. அவ்வளோ வலிமையான மிருகங்களை ஒரு விசில் அப்படி அடக்கி உட்கார வைக்கிறான். உட்காருனா உட்கார, நின்னால் நிற்கும், நீந்துனா நீந்தும், தண்ணி அடினா அடிக்கும். முடிச்சு போகும்போது எல்லாருமேலையும் ஒரு வீசு தண்ணியை வீசுனா வீசிட்டு போகுது. அது என்ன வலிமை தெரியுமாங்க? இந்த ஒரு மனுஷன் சின்ன விசில வச்சுக்கிட்டு அவன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றான். பெரிய புலி என்ன மாதிரி இருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அங்க குடும்பமா போயிருந்தோம். அங்க போனா ஒரு ஜூல வந்து உள்ள கூட்டு போனாங்க. அப்படியே போயிட்டு எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு இடத்துல ஒரு பெரிய புலி மாதிரி ஒரு பொம்மை இருக்கு. அது பக்கத்துல எல்லாரும் பக்கத்துல அப்படியே சாஞ்சி கெஞ்செல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க. நாங்களும் போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல போனா அடிச்சு பறந்து ஓடணும் பாருங்க. பார்த்தா உண்மையான புலிங்க, அது நெஜ புலி. எவ்வளவு பெருசுங்க, முழு சைஸ்ல புலிங்க, அப்படியே படுத்து கிடக்குது. எனக்கு அது மூச்சு விடுறத பார்த்தோன்னே எனக்கு மூச்சு நின்று போச்சு. எதுக்கு போட்டோ எடுப்பானே, அது கடைசி போட்டோவை ஏன் மாறுவானே, ஒரே ஓட்டம் பிடிச்சேன். ஆச்சரியம் என்னன்னா, அவ்வளவு கொடுமையான புலிய ஒரு சின்ன கம்பிங்க, கழுத்துல ஒரு சின்ன கம்பியை கட்டி அப்படி சைடுல அப்படி கட்டி வச்சிருக்கான். அது பக்கத்துல ஒரு மனுஷன் சின்னதா ஒரு கொம்பை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். அது அப்படியே உட்காந்துருக்கு. அது மேல விழுறாங்க, சாயிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. சத்தம் போட மாட்டேங்குது, எனக்கு தெரியும். அதுக்கு அப்படி உருன்னுச்சுன்னா அவன் வச்சிருக்கான், எலக்ட்ரிக் வச்சிருக்கான். அடிச்சானா அவ்வளவுதான். அதுல அவ்வளவு மின்சாரம் இருக்கு. அப்பதான் நினைச்சேன், ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நடக்குதா இல்லையா? எல்லாத்தையும் நீ ஆண்டு கொள்ளுவேன், ஆண்டு கொண்டிருக்கான் பாருங்க. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிருக்கான், எல்லாத்தையும் டப்பால போட்டு எல்லாத்தையும் வச்சிருக்கான் பாருங்க. இதான் தேவன் கொடுத்தானா. நம்ம செழிக்கிறது என்பது தேவன் நிர்ணயம் பண்ணிட்டார். எந்த மிருகம் செழிக்க முடியாது, நீ செழிப்ப. அப்ப நீங்க அதை விசுவாசிங்க. நான் கர்த்தர் என்னை வடிவமைச்சிருக்காரு, என்ன தேவன் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாரு. God has designated that I should prosper. எல்லாத்துக்கும் மேல மூன்றாவது, God has declared over me his word that I will prosper. நான் செழிப்பாய் இருப்பேன் என்று தேவன் என் மேல் தம்முடைய வார்த்தையை திருவளம் பற்றி இருக்கிறார். தேவன் முன் அறிவித்திருக்கிறார். அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை இது. மனுஷனா இருப்பானான அந்த வார்த்தையை நம்ப முடியாது. ஆனா கர்த்தருடைய வாய் உரைத்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்வீர்கள் என்று கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய வாய் பொய் சொல்லாது. அவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. சொல்றதை அப்படி செய்யும், விருதாவாய் திரும்பாது. Therefore I can trust this promise that I will be prosperous because God declared it over me. கர்த்தர் இதை என் மேலே தேவன் வாக்குரைத்தார். அவர் சொன்ன வார்த்தை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இன்றைக்கு காலையில் விசுவாசிங்க. என்ன ஆண்டவர் டிசைன் பண்ணிட்டார். விசுவாசிக்கிறவங்களா ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்க அப்பா அம்மா என்ன வேணா சொல்லியிருக்கலாம், உங்க டீச்சர் என்ன வேணா சொல்லியிருக்கலாம், உங்க சுற்றியில் இருக்கிற சமுதாயம் உங்களை என்ன வேணா பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். அதை பத்தி கவலைப்படாதீங்க. God has designed you, God has determined you, God is declaring over you, you will be a blessing. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ செழித்திருப்பாய் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தை அப்படியே மனசுல ஏற்றுக்கொள்ளுங்க. யாபேஸ் என்ற மனுஷனை பாருங்க, அவங்க வீட்டில் எல்லாரும் அவனுக்கு கொடுத்த பேர், அவங்க அம்மா கொடுத்த பேர் வந்து துக்கம். என்ன ஒரு வேதனைங்க. ஸ்கூலுக்கு போனா துக்கம்னு பேர் வச்சு கூப்பிட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு அவமானங்க அது. ஆனா இந்த பையன் கண்டுபிடிச்சான், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அதனால இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, எல்லை பெரிதாக்கும், கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி இதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று அவன் ஜெபம் பண்ணான். சொல்றான், வேண்டிக் கொண்டதே கர்த்தர் அவனுக்கு தந்தார் அப்படின்னார். அது விளைவு என்னன்னு கேட்டா, அவன் எல்லா சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். உங்களை யார் என்ன வார்த்தை சொல்லி திட்டிருக்கலாம், என்ன வார்த்தை சொல்லி உங்களை அழைச்சிருக்கலாம், எந்த சொந்தங்கள் உங்களை நம்பிக்கை இழக்கிறபடி வார்த்தைகள், இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க. லார்ட், ஐ பிலீவ்
கர்த்தரை நம்புகிற என்னை நீ செழிக்க செய்வீர். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிற நான் செழிப்பேன். சொல்லுங்க வாயை திறந்து, கர்த்தரை நம்புகிற நான் செழிப்பேன். கர்த்தரை நம்புகிற என் குடும்பம் செழிக்கும். கர்த்தரை நம்புகிற என் வீடு செழிக்கும். கர்த்தரை நம்புகிற என் வாழ்க்கை செழிக்கும். ஹல்லேலூயா. இதற்கு ஒரு பெரிய அடையாளம் ஆபிரகாம். இந்த ஆபிரகாம ஆண்டவர் வயதான காலத்துல ஆண்டவர் அழைச்சு உன் இனத்தை விடு, உன் ஜனத்தை விடு, உன் தேசத்தை விடு, நான் காண்பிக்கிற இடத்துக்கு போனார். எல்லாத்தையும் விட்டுட்டு, வீட்டை விட்டு, சொந்தத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மனுஷன் கிளம்பினான் பெரிய படையா. அவன் கிளம்பும் போது கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்களை பாருங்களேன். அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பாருங்க. ஆதியாகமம் 12:2-3. நான் எல்லாம் வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிப்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள். ஏங்க, இந்த மனுஷன் இந்த ஆசீர்வாதத்தை கையில வாங்கும் போது அவனுக்கு சொந்தமா வீடு கிடையாது, நாடோடிய சுத்திட்டு இருக்கான். அவன் சொல்றான், அந்நியனும் பரதேசியமா இருக்கிறேன்னு சொல்றான். கூடாரங்களை டென்ட்ல போட்டு வனாந்தரத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தாம் பேரை சொல்றதுக்கு ஒரு பிள்ளை கூட அவனுக்கு இல்ல அந்த நேரத்தில். பட் he received the promise of God. தேவன் அவனுக்கு வாக்குறுதி கொடுத்தார். உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவாங்க. பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். ஏங்க, இந்த வாக்குறுதியை பெற்ற ஆபிரகாம் மறைஞ்சு போயிட்டாருங்க. ஆனா வாக்குறுதி கொடுத்த தேவனுடைய வார்த்தை 4000 வருஷத்துக்கு மேல இன்றைக்கும் பலன் கொடுத்து கொண்டிருக்கிறது. அது உண்மைங்க, சத்தியம். இன்னைக்கு நம்ம நியூஸ்ல பாக்குறோமா இல்லையா? ஆபிரகாமின் சந்ததி ஆகிய இந்த மக்கள் இந்த உலகத்தினுடைய மொத்த ஜனத்தொகையில எவ்வளவு தெரியுமா? அவங்க உலகம் முழு ஜனத்தொகையில இந்த இஸ்ரவேல் மக்களுடைய ஜனத்தொகை 0.05%, 1% கூட கிடையாது. அவங்க அவ்வளவு குறுகிய, அவ்வளவு கொஞ்சம் மக்களுங்க. உலகத்தையே மிரட்டி வச்சிருக்கான். நீங்க பாருங்க, அவனை பார்த்து மழைப்படாத நாடு ஏதாவது உலகத்தில் இருக்கா? சொல்லுங்க. சமீபத்தில் நடந்த சம்பவங்களை பார்த்துட்டு தானே இருக்கும். ஆத்தனோட போட்டி நாடுங்க. அன்றைக்கு பைபிள் எழுதப்பட்டது, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே. அப்பமும் சின்னவங்க தான், இப்பமும் சின்னவங்க தான். ஆனா கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. நீ ஆசீர்வாதமா தான் இருப்ப. அதை இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றாருங்க ஆண்டவர். அவங்களை யாரும் தொட்டுட்டு ஓட முடியல. எல்லா தேசமும் பயந்து அவங்க மேல யாரெல்லாம் கை வச்சு எழும்பினானோ அந்த நாடே இல்லாதபடி மாத்திருக்காங்க. அவங்களை எதிர்த்து நிற்க யாருக்குமே திராணி இல்லாதவர்களாக, அவ்வளவு வல்லமையும் அதிகாரம் உள்ளவர்களாக அவங்க மாறி இருக்கிறாங்க பாருங்க. அது மாத்திரம் ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ளதான் சகல ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்கோர்ஸ் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, இந்த ஆபிரகாமின் சந்ததியில இயேசு பிறப்பதனால உலகத்தில் உள்ள எல்லா சந்ததிகளும் அவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்றவங்க எல்லாம் நித்திய ஜீவனுக்கு போக முடியும்ன்றது உண்மையான அர்த்தம். ஆனா எழுத்தின் பிரகாரமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் ட்ரூ. நீங்க கையில வச்சு எழுதுறீங்க பாருங்க, பால் பாயிண்ட் பென். இந்த பால் பாயிண்ட் பெண்ணை கண்டுபிடிச்சது ஒரு யூதன், தெரியுமா? கையில வச்சிருங்க மொபைல் போன், இதை கண்டுபிடிச்சது ஒரு யூதன். நீங்க மொபைல்ல யூஸ் பண்ணீங்க, லேப்டாப்ல யூஸ் பண்றீங்க பாருங்க, பென் டிரைவ், கண்டுபிடிச்சது ஒரு யூதன். ஹார்ட் பிரச்சனை வந்துச்சுன்னா பேஸ் மேக்கர் தூக்கி வைக்கிறாங்க பாருங்க, பேஸ் மேக்கர் கண்டுபிடிச்சது ஒரு யூதன், தெரியுமா? நான் நூற்றுக்கணக்கானதை சொல்லிட்டு அப்படியே போவேன். கையில நீங்க வச்சிருக்க அந்த ஊசி இருக்கு பாருங்க, பெல் பின், கண்டுபிடிச்சது யூதன். ஜீன்ஸ் பேண்ட் இருக்கு தெரியுமா, கண்டுபிடிச்சது யூதன். அப்படியே ஒரு பட்டியலே சொல்லிட்டு போலாம் நான். இட்ஸ் a whole list. உப்பு தண்ணிய குடி தண்ணியா மாத்துறதுக்கு கண்டுபிடிச்சவன் யூதன். இந்த உலகத்தில் இன்றைக்கு கொடுக்கப்படுகிற மிக முக்கியமான மருந்துகளை, தடுப்பூசிகளை கண்டுபிடிச்சது யூதர்கள். யூதன் மட்டும் இன்னைக்கு உலகத்தில் இல்லைன்னா இந்த உலகத்தில் உள்ள பெரும்பகுதி மக்கள் உயிரோடு இருக்க மாட்டாங்க. உயிர் காப்பாற்றுறதுக்கும் உயிரை இன்றைக்கு வளமாக மாற்றுறதுக்கும் அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் தான் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை நடத்துது. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா கர்த்தர் அந்த மக்களை மாற்றி இருக்கிறார். நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நான் சொன்ன பாருங்க, அவங்களுடைய மொத்த ஜனத்தொகை உலகத்தோட கம்பேர் பண்ணா 1% கூட அவங்க ஜனத்தொகை கிடையாது. ஆனால் 1901ஆம் ஆண்டு 1901 இருந்து இன்றைக்கு வரைக்கும் உலகத்திலே கொடுக்கப்பட்ட விஞ்ஞானத்திற்காக, சயின்ஸ் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட், இதுக்காக கொடுக்கப்பட்ட நோபல் பரிசு இருக்கு பாத்தீங்களா, அந்த நோபல் பரிசுல 33%
33% யூதர்கள் எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப நீங்க யோசிச்சு பார்த்துக்கிடுங்க, எந்த அளவுக்கு அவங்க அறிவு, அவங்களுடைய ஆற்றல், அவங்களுடைய கண்டுபிடிப்புகள், அவங்களுடைய விஞ்ஞானம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு பாருங்க. so strong. இது எப்படி வந்தது தெரியுமா? தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ செழிப்பா இருப்ப. நீ மாத்திரம் இல்ல, உன் சந்ததிக்குள்ளதான் பூமியுடைய எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அது இன்றைக்கு வரைக்கும் நிறைவேறுது. அல்லேலூயா. அதே தேவன் நம்முடைய தேவன். அதை நீங்க விசுவாசிங்க. அந்த தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன். அவரை விசுவாசிங்க. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக, விசுவாசத்தினால நாம அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அவருடைய சந்ததியாக நாம மாறுறோம். அந்த ஆசீர்வாதம் எம்எல் இருக்கு. நான் செழிப்பேன், நீங்க விசுவாசி. காலில் நடந்து நான் உருப்பட மாட்டேன்னு சொல்லாதீங்க. எனக்கு ஒண்ணும் நடக்காது, நான் ஃபெயில் தான், அப்படி சொல்லாதீங்க. ஓ இல்ல, கர்த்தரை நம்புகிற நான் செழிப்பேன். ஹல்லேலூயா. நான் வாழ்ந்திருப்பேன், ஆசீர்வாதமா இருப்பேன், நான் உயர்ந்திருப்பேன், நான் நன்றாக இருப்பேன். வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். இந்த மனுஷனை தனிப்பட்ட விதமாவே ஆபிரகாம் நான் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் என்னை இந்த செய்திக்காக இந்த ஆபிரகாமின் வாழ்க்கையை கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்க வைத்தார். அப்போ இந்த மனுஷனை கர்த்தர் பாருங்க, வெறுங்கையா இந்த மனுஷன் வீட்டை விட்டுட்டு, நாட்டை விட்டுட்டு, இந்த மனுஷன் ஒரு குழந்தை கூட இல்லாம இந்த மனுஷன் ஒரு நாடோடி போல சுத்திட்டு இருக்கான். ஆனா கர்த்தர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். அதோட விளைவு என்ன தெரியுமாங்க? நீங்க ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. 13:2. ஆதியாகமம் 13:2. Genesis 13:2. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் ஆன ஆஸ்திகளை உடைய பெரிய பணக்காரனா இருந்தாங்க. கர்த்தரை நம்பி, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விசுவாசிச்சு வெளியே வந்தவன் ஆண்டியா போல ஆசீர்வாதமா இருந்தான். கர்த்தரோட உயர்த்தி வச்சிருந்தாரு. வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமானாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் கர்த்தரவனை மாற்றினார். இது ஆபிரகாம் தானா சொன்ன வார்த்தை கிடையாது, கர்த்தர் எழுதின வார்த்தை. அவனுடைய வேலைக்காரன் இருக்கார் பாருங்க, ஒருத்தர் எலியேசர் இருந்தார். தான் வீட்டிலே பிறந்து வளர்ந்த ஒரு பையன். அந்த பையன் எலியேசர் என்றவன் தன்னுடைய எஜமான் ஆபிரகாமை பற்றி அவன் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35-36 பாருங்க. 35 வாசிக்கலாம். ஆதியாகமம் 24:35. கர்த்தர் என் எஜமானை, வாசிங்களேன், கர்த்தர் என் எஜமானை மிகவும் என்ற வார்த்தை கொஞ்சம் அழுத்தமா வாசிக்கணும். சொல்லுங்க இப்போ, கர்த்தர் என் எஜமானை. இன்னும் கூட சில பேருக்கு அழுத்த தெரியல, இன்னும் அழுத்தி வாசிங்க. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு என்னெல்லாம் கொடுத்தார் பாருங்க. ஆடு மாடுகள், வெள்ளி பொன், வேலைக்காரர் வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாம் கொடுத்துட்டார். அவர் வச்சிருக்கிறதெல்லாம் அவர் தான். பாருங்க, வேலைக்காரன் அவர் வீட்டிலே பிறந்து வளர்ந்தவன். அவன் சொல்றான், நான் சின்னதுல இருந்து பாக்குறேங்க எங்க எஜமான் எப்படிப்பட்டவர்னு. அந்த மனுஷன் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறாருன்னா ஒரே காரணங்க, கர்த்தர் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். அவரை கட்டுப்படுத்தவே முடியலங்க. அப்படி ஒரு ஆசீர்வாதம் அவர் வாழ்க்கையில இருந்து, அப்படி செழிப்பு கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். அவருக்கு மாத்திரம் இல்ல, அவர் பையனையும் பாத்தீங்கன்னா அவன் வேற லெவல்ல இருக்கான். அவன் வர்ற வர்ற பெரியவனாகி மகா பெரியவனானான். சுற்றி இருக்க பெலிஸ்தியர்கள் மேல் பொறாமை கொண்டார்கள் பார்க்கணும். அந்த மாதிரி அவன் அடுத்த சந்ததி பார்த்தா அவங்க 2 மடங்கு. இன்னும் தொடர்ந்து வர்ற சந்ததிகளை பார்த்தீங்கன்னா கட்டாத வீடு நட்டாத தோட்டம், ஆண்டவர் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்து பாலும் தேனும் மூடுற தேசத்தை கையில கொடுத்துட்டாரு. இதெல்லாம் நீங்க பார்ப்பீங்களா? அந்த blessing on this man, கர்த்தர் இந்த மனுஷனை செழிக்க வைத்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. இதை நான் யோசிக்கும் போது இந்த ஆபிரகாமின் வாழ்க்கையை நம்ம கவனிச்சு அவன்கிட்ட சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தரை நடத்தினார். ஆகவே இன்னைக்கு செய்தியின் தலைப்பு இப்படி இருக்கும்: 3 lessons from Abraham's road to prosperity. ஆபிரகாமின் செழிப்புக்கு நேராய் நம்மை நடத்தும் 3 முக்கிய பாடங்கள். எழுதுங்க. 3 lessons from Abraham's road to prosperity. ஆண்டவர் அவனை செழிக்க வைத்ததற்கான பாதையில் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 பாடங்கள். ஒவ்வொரு பாடமா நம்ம படிக்க போறோம். ஒரு வேத பகுதிக்குள்ளேயே நம்ம இருந்து அதிலிருந்து ஒரு 3 lessons நம்ம டிரா பண்ண போறோம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். நம்ம எல்லாரும் இதை சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். முதல்ல ஆதியாகமம் 14:22-23 எழுதிட்டீங்களா? ஓகே, இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். சத்தமாய் வாசிப்போம். ஸ்கிரீன்ல இருக்கிறது கூட பார்த்து வாசித்துருங்க. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று
வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். இந்த வசனம் கர்த்தர் என்னை படிக்க வைத்து இதற்குள்ள இந்த ஆபிரகாமுடைய செழிப்புக்கு பின்னால் இருக்கிற 3 ரகசியங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். இந்த மனுஷன் அவ்வளவு பெரிய ஒரு சீமானாக, அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, செழிப்பாக கர்த்தரை மட்டும் நம்பி வந்தவன் இப்படிப்பட்ட ஒரு உயர்வுக்கு வருவதற்கு அவனுக்கு பின்னால் இருந்து 3 ரகசியங்கள். முதல் ரகசியம், எழுதுங்க. Do not stake claim on what belongs to others. மற்றவர்களுக்கு சொந்தமாய் இருக்கும் எதன் மேலும் உரிமை கொள்ளக்கூடாது, உரிமை கோரக்கூடாது. மற்றவர்களுக்கு சொந்தமானவற்றில் உரிமை கோரக்கூடாது. Do not stake claim on what belongs to others. மற்றவர்களுக்கு என்று தேவன் நிர்ணயம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்த காரியங்கள் எதையுமே நம்முடையது, என்னுடையது என்று உரிமை கோரக்கூடாது. நல்ல கவனிங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 22 மாசம் இல்லையா, அதுல ஒரு சென்டென்ஸ் நான் உங்களை எல்லாரையும் கவனிக்க விரும்புறேன். இது இங்கிலீஷ்ல 23rd verse 23ஆம் வசனம், தமிழ்ல 22ஆம் வசனத்தின் கடைசி வரி. உமக்கு உண்டானவைகளில் யாது ஒன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிங்க. உமக்கு உண்டானவைகளில் யாது ஒன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன். அர்த்தம் என்னன்னா, இங்கிலீஷ்ல கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இங்கிலீஷ்ல 23ஆம் வசனம், I will not take anything that is yours. இதெல்லாம் உம்முடையது. This belongs to you. சோதோமன் ராஜாவை பார்த்து ஆபிரகாம் சொல்றாரு, thank you for the offer but that doesn't belong to me. நீங்க கொடுத்த ஆஃபருக்காக ரொம்ப தேங்க்ஸ், பட் இது என்னுடையது இல்லை, அதனால எனக்கு அது வேண்டாம், அதை எடுக்க மாட்டேன். கர்த்தர் நம்மை செழிப்பின் பாதையில கொண்டு போவதற்கு மிக முக்கியமான ஒரு 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 சீக்ரெட் என்னன்னு கேட்டா, நாம் ஒரு காரியத்தில் உறுதியா இருக்கணும். நமக்கு இல்லாத, கர்த்தர் நமக்கு கொடுக்காத ஒரு காரியம், நம்முடையது இல்லாத காரியத்தின் மேல் கண் வைக்கவும் கூடாது, ஆசை வைக்கவும் கூடாது, எடுக்கவும் கூடாது. திரும்ப சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது? கண் வைக்க கூடாது, ஆசை வைக்க கூடாது, எடுக்கவும் கூடாது. ஏன்னா அது நமக்கு கர்த்தர் கொடுக்கல, அது நம்முடையது இல்லை, அது நமக்கு வேண்டாம். அப்படி ஒரு உறுதி யார் எடுக்கிறாங்களோ அவங்க ஆபிரகாமை போல செழிப்புள்ளவர்களாய் மாற தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். இதை பத்தி கொஞ்சம் பேசணும் கண்டிப்பா. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு குணாதிசயம், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம். ஆண்டவர் மோசையின் மூலமாய் கொடுத்த கற்பனைகள் ஒரு முக்கியமான கற்பனை என்னன்னா, பிறர் உடையதை இச்சியாது இருப்பாய். அவனுடைய பொருளை இச்சிக்க கூடாது, பிறனுடைய வீட்டை, மனைவியை, அவனுடைய வேலைக்காரன், வேலைக்காரி, கழுதை, எதுவானாலும் do not covet. இன்னொருத்தன் பொருள் மேல நீ ஆசை வைக்காதப்பா, இன்னொருத்தன் மனைவி மேல ஆசை வைக்காத, கழுத மேல ஆசை வைக்காத. அவங்களுக்கு நல்ல வேலைக்காரன், வேலைக்காரி கிடைச்சிருக்கலாம், அதை பார்த்து ஆசை வச்சு இச்சை கொள்ளாதே, அது உனக்கு வேண்டாம். உனக்கு அது கிடைக்கல, அது அவங்களுடையது, அதை போய் எப்படியாவது பேசி உமக்கு திருப்பலாம் நினைக்காது. தட்ஸ் நாட் காட்ஸ் ப்ளீசிங். அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் கிடையாது, அதை செய்யாதே என்று ஆண்டவர் சொல்றார். உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா, கர்த்தர்ட்ட போ, கர்த்தர் கொடுப்பார். பிறனுடையதை இச்சிக்காத, மற்றவர்களுடையது நமக்கு வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில இதுக்கு ஒரு கட்டுக்கோப்பு நமக்கு தேவை. என்னுடையது எது, மற்றவர்களுடையது எது. மற்றவங்ககிட்ட எவ்வளவு அருமையானது இருந்தா கூட அது எனக்கு வேண்டாம், அது எனக்கு உடையது கிடையாது. கர்த்தர் எனக்கு தரும்போது தருவார், எனக்கு வேணா தருவாரு, அவற்றை கேட்டா தருவார், அவர் சித்தமான தருவார், அவ்வளவுதான். ஆனா அதை நான் அபகரிக்கவோ, ஆசைப்படவோ, எடுத்துக்கொள்ளவோ துணிய மாட்டேன். ஆபிரகாம் எடுக்கல. ஏன்பா எடுக்கல? That doesn't belong to me. It is not mine. அது என்னுடையது கிடையாது, என்னுடையது கிடையாது, அது வேண்டாம். நீங்கள் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் முதல் 7 வசனங்களை வாசித்தால் அங்க ஒரு அருமையான சம்பவம் இருக்கு. வசனம் மட்டும் எழுதுங்க, நான் பின்பு விளக்குறேன். 1 Kings 21 verse 1 to 7. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். சரி, இப்போ நீங்க சம்பவத்தை மட்டும் கவனிங்க, வசனம் படிக்க நேரம் இல்லை, வேகமா போயிடுறேன். அங்க அந்த சம்பவம் ஆகாப் ராஜான்னு ஒரு இஸ்ரவேலின் ராஜா இருக்கிறார். இந்த ராஜா என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் ஒரு நாள் வீட்டுக்கு மேலே மாடியில் வாக்கிங் போனார் நினைக்கிறேன். போகும்போது பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் நாபோத். எல்லாரும் சொல்லுங்க,
நாபோத். இந்த நாபோத் அவன் ஒரு திராட்சை தோட்டம் வச்சிருக்கான். இந்த திராட்சை தோட்டத்தை இவர் பார்த்த உடனே இவருக்கு ஐடியாஸ்லாம் வருது. இவருக்கு புது புது ஐடியா வருது. என்ன ஐடியா வருது? திராட்சை தோட்டத்தை நம்ம வாங்கி இதை கீரை தோட்டமா மாற்றலாமே அப்படின்னு அவர் ஐடியா போட்டு என்ன பண்றாருன்னா, வேகமா கீழே இறங்கி நாபோத்து கூப்பிடுறாரு. இவர் ராஜா, அவன் சாதாரண குடிமகன். அவனை கூப்பிடுறாரு, ஏப்பா இவாப்பா உங்க லேண்ட் என்ன விலைக்கு போவோம், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அவன் சொல்றான், இல்ல சார் அது சேலுக்கு இல்லை, நாட் ஃபார் சேல். ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், இல்ல இது எங்க மூதாதையருடைய சொத்து, இதை நான் விற்கிற மாதிரி இல்லை. எங்க அப்பா அம்மா, எங்க பாட்டி தாத்தா, எங்க பூட்டனார்கள் இவரெல்லாம் சந்ததியா இது வருது, அதனால அவங்க ஞாபகமா நாங்க வச்சிருக்கோம், இதை நாங்க விற்கிற மாதிரி இல்லை, யாருக்கு விற்க மாட்டோம். அவ்வளவுதான். இவன் ரொம்ப அஃபண்ட் ஆயிட்டான். என்னடா இது, நம்ம ஆசைப்பட்டோம் கேட்டோம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு நேர வீட்டுக்குள்ள போனவன், ராஜாங்க தேசத்தினுடைய ராஜா, வீட்டுல போய் சாப்பிடாம கொள்ளாம போய் ஒரு கழிச்சு படுத்துக்கிட்டானா. உடனே மனைவி வந்தா, நம்ம பேர் எசபேல், நல்ல பேர். இந்த இந்த பேல் உள்ள வந்திருக்கு. உள்ள வந்து, என்னையா இப்படி ஒரு மாதிரி படுத்து கிடக்குற, என்ன ஆச்சு, சாப்பிடலையா, பசிக்கலையா, வயிறு எதுவும் பிரச்சனையான்னு. வயிறுலாம் பிரச்சனை இல்லை, ரொம்ப மனசே கேட்கல. என்ன மனசு கேட்கல, என்ன ஆச்சு, ஒரு யுத்தமும் இல்லை, ஒரு சண்டைலாம் நடக்கல, எதுக்கு இப்படி சுருண்டு படுத்திருக்கீங்க. இந்த பக்கத்தில் இருந்த நாபோத்துட்டு போய் பேசினேன், கீரை தோட்டம் பாருங்க, திராட்சை தோட்டம் கூட கீரை தோட்டமா மாத்தலாம்னு நினைச்சேன், அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான், இன்னும் அவங்க பாட்டனார் சொத்துன்றான். இந்த மாதிரி என்ன சொல்லிக்கணும், ஏயா உனக்கு என்ன கீரையா இல்லை, எத்தனை வகை வகையான கீரை செஞ்சு போடுறேன், பக்கத்து வீட்டில் போய் நட்டு அது அப்போ அந்த கீரை எடுத்தான் சாப்பிடணும் அவசியமா, நான் சமைக்கிறதெல்லாம் போதாதான், 2 திட்டு திடீர்னு சரியா இருப்பான். இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, இதுக்கா இப்படி முகத்தை தூக்கிட்டு வர, விடுங்க நான் பாத்துக்கிறேன்னு. இவர் என்ன நினைச்சாருன்னா, இந்த மாதிரி செகண்ட் ரவுண்ட் நெகோசியேஷன் போய் இதை பிடிச்சிட்டு வருவாங்கன்னு நினைச்சாரு. கடைசியில பார்த்தா இந்த மாதிரி என்ன பண்ணிருக்குன்னா, போய் 2 பொய் சாட்சிகளை எழுப்பி அவனை நியாயாசனத்தில் நிறுத்தி, இவன் இவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சான்னு சொல்லி கடைசியில இந்த நாபோத்தை கொலை பண்ணிட்டாங்க. கல் எறிஞ்சு கொன்னுட்டாங்க. கொன்னுட்டு ஆளை க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப இந்த அம்மா உள்ள வராங்க. ரைட் ராயலா, ஹலோ எழுப்புங்க, இடம் நம்மளுக்கு வந்துருச்சுங்க. அப்படியா, ஒரே சந்தோஷமா வாக்கிங் போயிருக்காரு, இடம் கிடைச்சிருச்சு. கதை என்னாச்சு தெரியுமாங்க, முடியும் போது வேதனையான ஒரு முடிவு. வேதம் சொல்லுது, அந்த எசபேல் என்கிற அந்த ராஜஸ்திரீ அவனை கொண்டு போட்டா பாத்தீங்களா, நிலத்துக்காக. இந்தம்மா மாடியிலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான், தூக்கி அடிச்சா, நான் மேலேருந்து தூக்கி போட்டவன், பிரச்சனை ஒரு சண்டை தூக்கி போட்டு மண்டை உடைஞ்சு போச்சு, எலும்பெல்லாம் நொறுங்கி போச்சு. அந்த அம்மாவோட ரத்தத்தை ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா சொன்ன வார்த்தையின்படி நாய் நக்கி போட்டுச்சான். பரிதாப கோலத்தில் அந்த பெண் இறந்து போனாள். ஆகாபுடைய முடிவு இன்னும் மோசம், பிள்ளைங்க லைஃப் படு மோசம். ஒரு சாபகரமான சந்ததியாக அந்த சந்ததி மாறினது. ஏன் அப்படின்னு கேட்டா, தனக்கு ஆண்டவர் கொடுத்த அரண்மனை, தனக்கு கொடுத்த வீடு, தனக்கு கொடுத்த ஆஸ்தி போதும்னு நினைக்கல, பக்கத்து வீட்டுக்காரன் வேணும். கொடுக்க மாட்டேன்னு சொன்னவனை கொலை பண்ணியாவது வாங்கி எடுப்பேன், எனக்கு பொருள் தான் முக்கியம், ஆஸ்தி தான் முக்கியம். எங்க ஆபிரகாமை போல நாம செழிப்படைந்து நாம வளர வேண்டுமானா, பிறர் உடைய பொருளை, நமக்கு இல்லாத, நம்முடைய சொந்தம் இல்லாத காரியங்கள் மேல் உரிமை கோரி நாம அபகரிக்கிறது தேவனுக்கு பிரியமான காரியம் இல்லை. இதுல நீங்க கவனமா இருங்க. ஒருவேளை இங்க குடும்பங்களா உட்கார்ந்துருப்பீங்க, உங்களுக்கு அண்ணன் தம்பி இருப்பாங்க, அக்கா தங்கச்சி இருப்பாங்க, வீட்டுல சொத்து ஆஸ்தி எல்லாம் இருக்கும். ஆனா அதை பிரிக்கிற நேரம் வரும்போது பேராசைப்படாதீங்க. ஏமாற்றி, கண்ணை மறைச்சு, செய்தியை மறைச்சு, நமக்கு பக்கம் 2 அடி எக்ஸ்ட்ரா, 5 அடி எக்ஸ்ட்ரா, 1 சென்ட் எக்ஸ்ட்ரா, 2 சென்ட் எக்ஸ்ட்ரா திருடணும்னு நினைக்காதீங்க. ஒருவேளை அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா எல்லாம் வெகுளியா இருப்பாங்க, உங்க திட்டம்லாம் உங்களுக்கு தெரியாது, அவங்க எல்லாருக்கண்ணையும் மறைச்சிட்டோம்னு நினைச்சுக்கலாம். கர்த்தர் பார்த்துட்டு இருக்க. அப்படி இன்னொருவருடையதை எடுத்து அபகரிச்சு வச்சிருந்தா அது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் பாஸ்டர், ரெஜிஸ்டர் பண்ணி திருப்பி பண்ணு, துண்டா போட்டு திருப்பி கொடு. திருடமோ திருட தெரிஞ்சதுல அவ்வளவு சாமர்த்தியம் உனக்கு இருக்குல்ல, சாதுரியம் இருக்குல்ல, திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணி கொடு. திருவிருந்து எடுக்க வந்திருக்கீங்களா, திருட்டு பணத்தை வச்சுக்கலாம், என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா எனக்கு எதுக்கு இன்னொருத்தன் சொத்து, எனக்கு எதுக்கு, அந்த 2 அடியில் அங்கதான் வாழ போறீங்களா? சில பேர் மனைவியினுடைய தூண்டுதல், தம்பி ஊருக்கு போயிருக்காரு, அவர் வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும், அவர் வர்றதுக்குள்ள 2 அடி பால்கனி இழுத்து காத்து வாங்கலாம். எப்பா பால்கனியில நீ உயிரோடு இருக்கணும், பத்திரம் பத்திரம். என்ன 2 அடி உள்ள தள்ளி வந்தா காத்து வாங்க முடியாதா? அது எதுக்கு உனக்கு இந்த பேராசை? ஒருத்தன் இல்லைன்ன உடனே 2 அடி 4 அடி இழுத்து பால்கனியா,
காத்து வாங்கணும், சூரியன் வாங்கணும், வேணாம். கர்த்தர்ட்ட இருந்து வேலை தான் வந்துட போகுது. கேர்ஃபுல்லா இருக்கணும். எதுக்கு இந்த பேராசை? இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள ஏங்க சண்டை பிரச்சனை? சகோதரர் ஒருத்த பார்க்க மாட்டேங்கிறான். எதுக்கு? பேராசைங்க. ஒரு 2 அடி நிலம், 4 அடி நிலம், 1 சென்ட் அவன் இல்லாத நேரம் தான் பேர்ல எழுதி வைக்கிறது. என்ன உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்க போறீங்களா? இது ஆசீர்வாதமான சொத்தா? இது இன்னொருத்தனுடைய எனக்கு வேணாங்க. எனக்கு எதுக்கு? கர்த்தர் எனக்கு கொடுத்தது எனக்கு போதும். கர்த்தர் கொடுத்தது போதும். சில பேர் அவங்களுக்கெல்லாம் பேசுற காலையில் எனக்கு லாயரை தெரியும், அவரை தெரியும், இவரை எப்பா எல்லாரும் உங்கள்கிட்ட இருக்கலாம், கர்த்தர் இருக்கிறாரான்னு பார்த்துக்கோ. எல்லாரும் கூட இருந்து கர்த்தர் விரோதமா வந்துடக்கூடாது. ஏன்னா அவர் நின்று நியாயம் கேட்பார். கர்த்தர் நின்று நியாயம் கேட்பார். சில பேர் விதவைகள்னு ஒருத்தர் மாறிட்டாங்கன்னா அவங்கள போட்டு நசுக்கி ஒடுக்கி தூக்கி வீசி அவங்களுக்கு செய்ய வேண்டிய நியாயங்களை செய்யாம எல்லாத்தையும் அபகரிச்சுக்கிறது. அவ்வளவுதான். புருஷன் போயிட்டான்ல, அவளுக்கு எதுக்கு? எங்க அவளும் மனுஷி தானே, அவளும் உயிர் தானேங்க. விதவைன்னு சொன்னா என்ன பண்ணும்? தூக்கி நசுக்கணுமா? இல்லையே. வேதம் சொல்லுது, விதவைகளுடைய நியாயத்தை கர்த்தர் கேட்பார், விதவைகளுக்கு வழக்காடுவார். கேர்ஃபுல்லா இருங்க. சில குடும்பங்களை பார்க்கிறேன் நான், ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு விபத்துல ஒரு சகோதரன் மரிச்சு போயிட்டான், ஒருத்தர் விதவை ஆயிட்டா, 2 பிள்ளைகளை வச்சிருக்கானா, நீ வெளியே கிளம்பு, வீட்டை விட்டு வெளியே போ, உனக்கு சொத்து கிடையாது, உனக்கு பங்கு கிடையாது, உனக்கு பாகம் கிடையாது, எங்கன்னா போ. கர்த்தர் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு மனுஷன் எதை விதைக்கிறானோ அறுப்பான். ஜாக்கிரதையா இருங்க. நடுக்கத்தோட வாழுங்க. உங்க வாழ்க்கையில வீடுகளுக்குள்ள அநியாயமான சாபங்களை உள்ள கொண்டு வராதீங்க. எதற்கு நமக்கு இன்னொருடைய பொருள்? வேதம் சொல்லுது, விதவைக்கு கர்த்தரே நாயகராக இருக்கிறார். அவருடைய வழக்கை கர்த்தர் எடுத்து நடத்துவார். அவளுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிற யாராலையும் முடியாது. ரொம்ப பயத்தோட ஜாக்கிரதையோட இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு இந்த விஷயத்துல. ஆபிரகாம் சொல்றான், இது என்னுடையது இல்லப்பா, இது இட்ஸ் நாட் மைன், ஐ டோன்ட் வாண்ட் இட். இது என்னுடையது இல்லை, எனக்கு இது வேண்டாம், அந்த பொருள் எனக்கு வேண்டாம். என்ன ஒரு உறுதியா நின்னா பாருங்க. அப்படி நிற்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். சிலர் நிலம் இதெல்லாம் கிடையாது. சிலர் கல்யாண விஷயங்கள், அப்பா முதலே போல வாயை திறந்து விடு. கல்யாணம்னா போதும். ஆண்டவர் 3 பையனை கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஒரே கொண்டாடுறாங்க. எது கொண்டாடுறப்பா? என்ன ஊழியத்துக்கு பிள்ளைங்களை அனுப்ப போறியா? இல்ல, நல்ல வேலை சம்பாதிக்கிறதுக்காக. என்ன சம்பாத்தியம்? டாட்டால போய் சம்பாதிக்கிறது இல்ல, இவன்களை வச்சே வியாபாரம். போய் பொண்ணு வீட்டில் உட்காந்து என்ன கொடுப்பீங்க? என்ன கொடுப்போம்? பொண்ணை கொடுப்போம், அவ்வளவுதான். வேற என்ன வேணும் உனக்கு? பையன் என்ன பண்ணுவான்? பண்றதுக்கு வக்கு இல்லைன்னா கல்யாணம் பண்ணாத, வீட்டிலே உட்காந்துக்கோ. பெண்ணு வீட்டில் போய் பிச்சை எடுக்காது. எதுக்கு பிச்சை? அவங்களா கொடுத்தா கொடுக்கணும். ஏதோ அவங்க சந்தோஷமா கொடுக்குறாங்களா, அதை கூட நிதானிச்சு அவன் அடுத்த பாயிண்ட் வர்றான் இன்னும் இருக்கு. அதனால பெண்ணு வீட்டில் உட்காந்துட்டு பேரம் பேசிக்கிட்டு என்ன கொடுப்பீங்க, என்ன வாங்கி கொடுப்பீங்க, ஃப்ரிட்ஜ் இருக்குமா, வாஷிங் மிஷின் இருக்குமா, இப்போ ஏசி இருக்குமா, பைக்கு கிடைக்குமா? ஏன் உனக்கு வாங்க வக்கீல் இல்லையா? பைக் வாங்க வக்கீல் இல்ல? மனைவியக்காக ஒரு பைக்கை வாங்கி அவளை ஏத்திட்டு போக முடியாது. உனக்கு எதுக்கு பைக்கு? எதுக்கு பைக்கு உனக்கு? அதுக்கு போய் ஒரு பெண்ணு வீட்டில் போய் உட்காந்து பேரம் பேசி அவங்கள நசுக்கி கடன் வாங்க வச்சு நீங்க இஎம்ஐல கட்டுங்க. சொல்றது ஈஸிப்பா. அவருக்கு 60 வயசு ஆச்சு. அவருக்கு இதான் இஎம்ஐ கட்டுற வயசு. இதுல சில பேர் நீங்க பைக்குனா இப்ப 2.5 லட்சம் ஆகும். 2.5 லட்சம் ஆகுமா? பைக்குனா 2.5 லட்சம் ஆகும். அதனால நாங்க யோசித்து பார்த்தோம், குடும்பமா யோசித்தோம். என்ன யோசித்தோம்? இன்னும் 2 லட்சம். நீங்களே சொல்றீங்க, இன்னும் ஒரு 2 லட்சம் போட்டீங்கன்னா என்ன கொடுப்பாங்க? இது தேவையா உனக்கு? இதுக்கு போய் ரோட்ல ஒரு பாண்டை வச்சுட்டு உட்காந்து பிச்சை எடுக்கலாம். பிச்சை எடுக்கலான்றேன் நான். உனக்கு எதுக்கு? கார் வாங்க உனக்கு வக்கு இல்லைல்ல, உனக்கு எதுக்கு போய் அங்க போய் காரை கேட்குற? காரை கூடு, பைக்கை கூடு, அதை கூடு, இதை கூடு. ஏங்க விசுவாசி கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னொன்னு சொல்றேன், நீங்களும் போய் டிமாண்ட் பண்ண போகக்கூடாது, கூட தரகர் மாதிரியும் போகக்கூடாது. உன் மேலேயும் இருக்கு கரை, கணக்கு உன் மேலேயும் வரும். சில பேர் நீங்கெல்லாம் பேசாதீங்க, நாங்க சித்தப்பா போய் பேசிட்டு வரோம். எப்பா சித்தப்பா உனக்கும் இருக்கு, நாங்க பெரியப்பா போய் பேசிட்டு வரோம். நீ பெரிய உத்தமனா? பெரியப்பா பேசின தப்பாகாதா? இந்த தவறை செய்யாதீங்க. விசுவாசிங்க, கேர்ஃபுல்லா இருங்க. எது கல்யாணம் பண்றீங்க? அவனுக்கு என்ன இருக்கோ அதுல அவன் வாழட்டும்.
அதில் ஆரம்பிக்கட்டும், அவ்வளோதான். அவ்வளோதாங்க. ஏன் கார் ஓட்டி தான் கல்யாணம் நடத்தி ஆரம்பிக்கணுமா? எங்கங்க எழுதியிருக்கு அப்படி? எங்க எனக்கும் கல்யாணம் ஆச்சு, 22 வருஷத்துக்கு கல்யாணம் ஆச்சு தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னால் எங்கள் அப்பா எங்கள் மாமனார் மாமியார் வீட்டில் போய் உட்காந்து எவ்வளோ தருவீங்க, என்ன தருவீங்க கேட்கலங்க, கேட்கல. பொண்ணு பிடிச்சிருக்கு, பொண்ணை கொடுங்க, அவ்வளோதான். கேட்டதே கிடையாது. கல்யாணம் முடிஞ்ச பிறகு முதல் முறை அப்பா அடுத்த வாரம் எங்களை கூப்பிட்டு ரூமில் என்னையும் மனைவி உட்கார வச்சு ஊழியத்தை பற்றிலாம் பேசி, அவங்க எப்படி அர்ப்பணனா என்ன, ஊழியனா என்ன எல்லாம் பேசி, இனிமேல் நீங்கள் எங்களெல்லாம் பார்க்கக்கூடாது, நீங்கள் நான் இனிமேல் சம்பளம் கொடுத்துருவேன், அதில் நீங்கள் 2 பேர் குடும்பம் நடத்திக்கிடுங்க. எனக்கா கொள்ள சந்தோஷம், பா வாழ்க்கையில் முதல் சம்பளம் கிடைக்குதுன்னா அவ்வளோ நேரம் அப்பா வீட்டில் உட்காந்து சாப்பிட்ட ஆள் தானே, நம்மளுக்கு வேலை கிடையாது. அதனால ஊழியத்தில் இருந்து அப்படியே ஊழியம் செஞ்சுட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் முடிஞ்ச உடனே சம்பளம், ஒரே குஷி ஆயிட்டேன். சந்தோஷத்தில் ஜெபம் பண்ணி முடிச்சு கவர் கையில் கொடுத்தாரு. சந்தோஷமா என் மனைவி ரூம் கொண்டு போயிட்டு கவரை திறந்து பார்த்தேன், 1500 ரூபாய் இருந்தது. நான் என் மனைவியை திரு முடிக்கிறேன். மனைவி என்ன பார்க்குறாங்க, என்னங்க இது 1500 ரூபாய், ஏதோ தப்பா கவர் கொடுத்துட்டாருன்னு நினைச்சேன். உண்மை அதான், கேட்கறதுக்கு வேற பயம், ஏதோ திட்டி விடுவாருன்னு பயந்துட்டு வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன். அடுத்த மாசம் அதே 1500 ரூபாய் தான். எப்படி குடும்பம் நடத்தியிருப்பேன்னு யோசித்து பாருங்க. நானும் என் மனைவியும் திருமணமான புதுசில் என் மனைவி போன சர்வீஸ் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதனால நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புதுசாக கல்யாணம் ஆனும்போது எப்படி இருந்தாலும் மனைவியை வெளியே கூட்டு போனோம், எங்கேயாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், எதாவது ஆசை இருக்குமா இல்லையா? எங்கே சாப்பிட போனோம் தெரியுமா? நாங்கள் 2 பேரும் இந்த ஆவடி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தள்ளு வண்டியில் இட்லி வச்சிருப்போம். அந்த இட்லி தான் போய் நின்று அந்த ரோட்டில் நின்று சாப்பிடுவோம். நான் ஆசைப்படலைங்க, டிமாண்ட் பண்ணல. கல்யாணத்துக்கு முன்னால, சாட்சியா சொல்றேன், கல்யாணத்துக்கு முன்னால என்னுடைய மனைவியினுடைய சகோதரன், உங்களுக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க, வந்து ஒரு பிரசங்கம் பண்ணிருக்காரு அடிக்கடிங்க, வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காரு. அவர் என்ன கல்யாணத்துக்கு முன்னாலே தனியாக உங்கள்கிட்ட பேசணும் கேப்ரியல்னாரு. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு ஹோட்டல் கூட்டு போனார். கூட்டு போய் காஃபிலாம் குடிச்சிட்டு சாப்பிட்டு பேசிகிட்டு இருந்தோம், நானும் அவர் மட்டும். அவர் என்னை பற்றிலாம் விசாரிச்சார். எல்லாம் விசாரிச்சுட்டு, கேப்ரியல் நீங்கள் கார் ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். அப்பாட்ட இருக்கு அப்படின்னேன். இல்லை உங்களுக்கு கார் வேணும்லன்னாரு. எனக்கு வேணாம். இல்லை நாங்கள் வாங்கி கொடுக்குறோன்னாரு. சாரி வேண்டாம். ஏன்? பெட்ரோல் ஊற்றுற காசு வேணும்லங்க, ஏன் கொடுப்பான் அதை? காரெல்லாம் வேணாம்பா. இல்லை வாங்கிக்கிடுங்க, கர்த்தர் தருவார், எனக்கு கார்லாம் வேணாம். வாங்கவே இல்லைங்க, இன்னைக்கு வரைக்கும் வாங்கலை. கர்த்தர் எனக்கு என்ன கொடுக்குறாரோ அது எனக்கு போதும். எங்கள் மாமனார் மாமியார் வீட்டில் கார் இருந்துச்சு. எங்களுடைய மனைவி 6 வருஷம் கழிச்சு அவங்க பிள்ளை பெற்றாங்க. 6 இயர்ஸ் கழிச்சு. குழந்தை பிறக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னால் நினைக்கிற 1 மாதத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போனாங்க. அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா கூட இருந்தாங்க. நான் அப்போ அடிக்கடி அவங்கள போய் சந்திக்க போவேன், அவங்கள விசாரிக்க போவேன், வீட்டில் அப்பப்போ போய் அவங்கள போய் பார்த்துட்டு வருவேன். எப்படி போவேன் அப்படின்னு கேட்டால், இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி அல்லது ட்ரெயின் பிடிச்சி தாம்பரம், அவங்க வீடு தாம்பரத்தில் போய் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி அவங்க வீட்டுக்கு போவேன். திருப்பி வரும்போது அதே போல் பஸ்ஸு பிடிச்சி பூந்தமல்லியில் இறங்கி அங்கேருந்து, அப்போது ரொம்ப பஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, பூந்தமல்லி இறங்கி அங்கேருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி தான் வீட்டுக்கு வருவேன். எங்கள் அப்பாவும் பரிதாபப்பட்டதில்லை, ஐயோ பாவம் நீ இப்படி இப்போ ஷேர் ஆட்டோவில் போறியேன்னு. அதான் நிலைமைன்னா அப்படிதான். ஓஹோன்னு ஆரம்பிக்கல, ஆனால் கர்த்தர் இன்றைக்கு வாழ்ந்திருக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒவ்வொன்றையும் பார்த்து சொல்லுவேன், இச்சித்தெல்லாம் பெறல, கர்த்தரே தந்தார், கர்த்தர் கொடுத்தார். என்னால் தைரியமாக சொல்ல முடியும். ஒவ்வொரு பொருளையும் நான் பார்த்து சொல்ல முடியும், கர்த்தர் தந்தார். நான் கையில் வச்சிருக்க ஐபேட்லேருந்து கர்த்தர் தான் கொடுத்தார். என்னால் தைரியமாக சொல்ல முடியும். ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் நான் ஒரு ஐபேட் ஒருத்தர் எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாரு. அந்த ஐபேட் 8 வருஷம் ஆயிடுச்சு, பேட்டரி போயிடுச்சு அதில். அதனால ஒரு செய்தி முடிக்கிறதுக்குள்ள பேட்டரி டவுன் ஆகிடும். 20% 30% இருக்கும். இங்கே ஒரு பேட்டரி வச்சு சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு திரும்ப வாங்குறதுக்கு எனக்கு கையில் அந்த நேரம் இல்லை. அப்படியே விட்டுட்டேன் நான். சரி அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலான்னு. சமீபத்தில் ஒரு தேசத்துக்கு நான் ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன். இதை பற்றி நான் யார்ட்டையும் சொல்ல, அங்கெல்லாம் ஒரு பிரசங்கம் தானே, இங்கே தான் 4 பிரசங்கம் பிரச்சனை. அடுத்தடுத்த பிரசங்கம் பண்ணணும். அதனால நான் இங்கே தான் பிரச்சனை, அங்கெல்லாம் ஒரு பிரசங்கம் தானே. முடிச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு உட்காந்தேன். அன்னைக்கு கூட்டம் முடிஞ்ச உடனே ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் சொன்னார், பிரதர் இவர் தான் உங்களை இன்னைக்கு மதியானம் சாப்பாடு கூட்டு போறாரு, உங்களுக்கு அவர் தான் இன்னைக்கு விருந்து கொடுக்க போறாரு. சரின்னு அவரோட காரில் ஏறி பிரயாணம் பண்ணோம்.
கிளம்பி கொஞ்சம் தூரத்தில் சொன்னாரு, பாஸ்டர் எனக்கு ஒரு ஏவுதல் இருக்கு, உங்களுக்கு ஒன்று வாங்கி கொடுக்கணும்னாரு. என்ன நீங்க வாங்க அமைதியான கடை கூட்டு போனாரு. இப்ப வச்சிருக்கிறது அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. இருக்கிறதுல பெஸ்ட் அவர் எடுத்து, நான் வேண்டாம் வேண்டாம் பதர் வேண்டாம், நான் வாங்கியே தருவேன், வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார். நான் வச்சிருக்கிற கார் நான் வாங்கல, ஒரு மனிதனை தேவன் எழுப்பினார், அவரே வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார். நான் சாட்சி அடிக்கிட்டே போவாங்க, எப்படி என்னால் தைரியமா சொல்ல முடியும். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு கூட இந்த நஞ்சு உள்ள போயிருக்கிறது தான் ரொம்ப வேதனை. பெற்றோர் ஒரு பக்கம் ஏவுறது, இப்ப பசங்களே ரெடி ஆயிட்டானுங்க. பசங்களே ரெடி ஆகிறாங்க. அவனுங்க தகப்பன் தாயை விட ஒரு அடி முன்னாடி கேட்கிறானுங்க. பணத்துக்காக பொருளுக்காக மனைவியை அடிக்கிறது, வதைக்கிறது, அவளை துன்புறுத்துறது. அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, நீ வரலன்னா கொண்டு வரல, வீட்டுக்குள்ளே வராத. கர்த்தர் மேல இருந்து பார்த்துட்டே இருக்க. ஏன்பா அவன் லைஃப் செழிக்கல? ஏன் அவன் வீடு இப்படி இருக்கு? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நீ ஏன் சுதந்திரிக்க முடியல? அவன் சொன்னாங்க தைரியமா, உனக்குரியது எனக்கு வேண்டாம். சொல்ற தைரியம் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க, அப்ப உங்களுக்கு தெரியும், கர்த்தர் என்னை செழிப்படைய செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஏங்க உங்க மாமனார் எவ்வளவு நம்புறீங்க? அவரை விட தேவன் பெரியவர். சிறுமையில் இருந்தாலும் என்ன இருப்போம், சிறுமையில் இருக்கிறவனை, புழுதியில் இருக்கிறவனை கர்த்தர் உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் என்ன, சகேயு. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இயேசு அவனை வழியில சந்திச்சார். இவன் ஆயக்காரர்களுக்கு எல்லாருக்கும் தலைவன். இவனை வந்து பாவின்னு உலகம் அறிஞ்சு வச்சிருந்தது, ஊர்ல அறிஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் இயேசு அவன் வீட்டுக்கு வர்றான்னு சந்தோஷத்தோட இயேசுவை கூட்டு போனான். வாசல் வந்தவொடனே சொல்லிட்டான், ஆண்டவரே அநியாயமா ஏதாவது வாங்கியிருந்தேன்னா நாளை தனியா திருப்பி கொடுத்துட்றேன், என் ஆஸ்தியில பாதியை கூட ஏழைகளுக்கு கொடுத்துறேன்னாரு. ஆண்டவர் சொன்னாரு, இப்பொழுது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவன் யாருன்னா இப்ப ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே அப்படின்னு அர்த்தம் என்ன? ஏப்ரஹாம்ஸ் பிளெஸிங் இப்ப உன் வாழ்க்கையில் இருக்கு. நீ இவ்வளவு நாள் திருடி பொழைச்ச, ஜனங்களை வதைச்சு, ஜனங்களை துன்புறுத்தி நீ வந்து கொள்ளையடிச்ச. ஆனா இப்ப நீ வந்து சொல்ற, கர்த்தரை சார்ந்து கொள்வேன். நான் சொல்ற வார்த்தைகள் வருத்தமா இருந்தாலும் பரவாயில்ல, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. உங்களை பற்றி ஒரு சாட்சி இருக்கணும்ப்பா. நீ ஒரு குடும்பத்தில் நிற்கும் போது ஒரு சாட்சி இருக்கணும். என்ன சாட்சி தெரியுமா? மருமகனாங்க, தங்கங்க, அந்த பையன் ஒரு வார்த்தை கேட்க மாட்டான், ஒரு வார்த்தை டிமாண்ட் பண்ண மாட்டான், அமைதியா இருப்பாங்க, அவன் தான் எங்களுக்கு உதவி செய்வான். அப்படிப்பட்ட பேர் இருக்கணும். சிறுமையா ஆரம்பிக்கிறது தவறு கிடையாது, எளிமையா ஆரம்பிக்கிறது தவறு இல்ல. குறைவிலிருந்து ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை எந்த நிலையில் வச்சிருக்காங்களோ அங்கிருந்து ஆரம்பிங்க. ஒரு நாள் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்க எதெல்லாம் விரும்புனீங்களோ, ஆசைப்பட்டீங்களோ அத்தனையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிற ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். உங்க வாழ்க்கையை நீங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். மேன்மைப்படுத்து நிச்சயமா. அதுக்கு நான் சாட்சி, இங்க இருக்கிற அநேகர் சாட்சி, நிறைய பேர் சொல்ல முடியும். ஒன்று இல்லைங்க, வெறுமையில ஒண்ணு இல்லாம ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் என்னை ரொம்ப உயர்த்தி வச்சிருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறது, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்கள்லாம் பிள்ளைய பெத்துட்டு, ஒரு பெம்பளை பிள்ளைய பெத்துட்டு இன்னைக்கு பெற்றோர் வந்து பதறாங்க. எப்படி கட்டி கொடுப்பேன், எப்படி இவளை வாழ வைப்பேன், எப்படி இவளுக்கு வாழ்க்கை கொடுப்பேன். அந்த பயம் ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு வரவே கூடாது, வரவே கூடாது. நீங்க மன தைரியத்தோட நெஞ்ச நிமித்தி சொல்லணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய பொருள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லணும். அவங்க பிரியத்துல, சந்தோஷத்துல அவங்க ஏதோ கொடுக்குற, அதை கூட நீங்க இவ்வளவுலாம் வேணாங்க. நீங்க என்ன கஷ்டப்படுவீங்கல்ல, அவங்கள பாக்குறீங்க, அவங்க நிலைமையை பாக்குறீங்க. சில பேர் ஐஸ்வர்யத்தில் இருப்பாங்க, அவங்க சம்பூர்ணத்திலிருந்து கொடுப்பாங்க. சில பேர் பார்த்தாலே பரிதாபமா இருக்கும். நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் கிடைக்காது, இவ்வளவுதானா? சில பேர் அம்மா என்ன புண்ணியவதி, அங்க இவ்வளவு கொடுக்கறேன்னு சொன்னாங்கோ, இங்க இவ்வளவு கொடுக்கறேன்னு சொன்னாங்கோ, நீங்க ஒண்ணுமே கொடுக்கல, அங்கே போக வேண்டியதானே. உண்மை என்னன்னு எவனும் கொடுத்துருக்க மாட்டான் எதுவும். இது எந்த காலமும் பிச்சைக்கார கூட்டம் தான். இது எல்லா இடத்துலயும் பிச்சை எடுத்து கேட்டிருக்கோம், ஒன்னும் கொடுக்கலன்னு இங்க வந்து மாட்டிருக்கோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமாங்க, சும்மா காட்டியும் வாயை திறந்து அவங்க அவ்வளவு போடுறேன்னாங்க, இங்க இவ்வளவு போடுறேன்னாங்க. நாங்க தான் ஒண்ணுமே கேட்கல, போடுவீங்கன்னு நினைச்சோம். என்ன பேச்சு இது? இந்த வியாபார வேலையெல்லாம் நிறுத்துங்க.
பெற்றோர் உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா இந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் என்னுடைய தகப்பனாருக்காக நான் ஆண்டவர் ரொம்ப ஸ்தோத்திரம் பண்றேன். எந்த மருமகளுக்காகவோ மருமகனுக்காக அவர் போய் இறங்கி நின்று பேரம் பேசின வேலை கிடையாது. அதுல விளைவு என்னன்னு சொன்னா, நாங்களும் வாங்கல, நாங்களும் கொடுக்கல. அப்படிப்பட்ட குடும்பங்களை தான் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். எங்களை ஆசீர்வாதமா தான் வச்சிருக்காரு. எங்க அப்பா இந்த ஊருக்கு வரும்போது அவ்வளவு பரிதாப நிலையில இந்த தேசத்துக்கு வந்தாங்க, இந்த சென்னைக்கு வந்தாங்க. சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம வந்தாங்க. அப்படிப்பட்ட குறைவுள்ள மனுஷனை இன்றைக்கு கர்த்தர் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்ததுனால அவர் உடன் பிறந்தவர்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவங்களாம் இன்னைக்கு அவங்க பிள்ளைங்களாம் இன்னைக்கு வெளிநாடுகளில் படிக்கிறாங்க. கர்த்தரால உயர்த்த முடியாததுன்னு ஒண்ணுமே கிடையாதுங்க. கர்த்தர் உயர்த்துவார். எங்க அப்பாவுடைய சொந்தங்களுடைய பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வெளிநாடுகளில் சொந்த வீடுகள் கட்டி உட்காந்துருக்காங்க. ஒரு காலத்தில் அந்த குடும்பம்லாம் வந்து ஒருவேளை கஞ்சிக்கு அவஸ்தைப்பட்டாங்க. தயவு செய்து இந்த உலகத்துல யாரோ ஒருத்தன் கொடுக்கிறான்னு நம்பாதீங்க. அதை விட நம்மளை கொடுத்து உயர்த்துற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்கணும், ஒவ்வொருத்தரும் அதை நம்பணும். சில பேர் வந்து கொடுத்துட்டா முகம் அப்படியே மலர்ந்துரும். ஏதாவது ஒன்று இவங்க எதிர்பார்த்தது வரலன்னா அப்படியே ஒரு என்னமோ இழந்த மாதிரியே சுத்தி வருவார்கள். செய்யாதீங்க. பொழுதில் இருக்கிறவனை கர்த்தர் உயர்த்துவா. எளிமையா ஆரம்பிக்கிறத பற்றி கவலைப்படாதப்பா. கல்யாணம் பண்றியா, எடுத்த உடனே பெரிய கோடீஸ்வரன் மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காத, தேவையில்லை. சில பேர் வீடு திறக்கும் போதே அவங்க குடும்ப வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கும் போது வசந்தன் கோ மாதிரி வீடு இருக்கணும். ஆமா, அங்க என்னென்னலாம் இருக்குமோ எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே லாரி லாரியா இருக்கணும். கடைசி பார்த்தா வீட்டில் நகர்றது கூட இடம் இருக்காது. சில பேர் வீடை கட்டிட்டோம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம், கர்த்தர் தான் நிரப்புவார். அப்படின்னா யார்கிட்ட? இவங்க கர்த்தர் யார் தெரியுமா? மாமனார் தான் கர்த்தர். ஆமா, வீட்டை கட்டி வச்சுட்டு காலியா வச்சிருக்காங்களாம். அது ஒரு ஏமாந்த ஒருத்தர் வருவான் பாருங்க, ஒரு சம்பந்தின்னு, அவன் தான் வந்து இறக்கணும். வெக்கமா இல்லையா? ஏங்க இதெல்லாம் இன்றைக்கு உலக மனுஷன் சமுதாயத்தில் இதெல்லாம் கேடுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். விசுவாசின்னா திருந்தாதது ரொம்ப வேதனை. நீங்க எப்படி ஒரு பையனை பெற்று வளர்க்குற கஷ்டப்பட்டீங்களோ அதை விட பல மடங்கு ஒரு பெண் பிள்ளையை பெற்று வளர்க்கறதுக்கு ஒரு பெற்றோர் கஷ்டப்படுறாங்கன்றதை மறந்துடாதீங்க. ஒரு பெண் பிள்ளையை பெற்று வளர்த்து பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். ஒரு பையனை வளர்க்கறதுக்குள்ள செலவை விட ஒரு பெண் பிள்ளையை வளர்க்கறது தான் செலவு அதிகம், தெரியுமா? அவ்வளவையும் அந்த ஜனங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி படிக்க வச்சு நிறுத்தினா வியாபாரி கூட்டம் மாதிரி வந்து நிக்க கூடாது. விசுவாசிகள்லாம் கொஞ்சம் மனம் திரும்பணும். முதல்ல அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வரணும். நீ அதான் நான் சொல்றேன், எண்ணமே வரக்கூடாது. என்ன கிடைக்கும் நோ, அந்த எண்ணமே வரக்கூடாது. சுட்டு போட்டுருங்க அதை அப்படியே. நான் சொல்றதெல்லாம் புரியலன்னா எங்க செவுத்துல போய் முட்டிக்கிட்டு உள்ள என்ன பண்ணணும், நல்ல மனசுக்குள்ள நல்லா இறக்கணும். அது உள்ள வந்து வலிக்கிற மாதிரி இறக்கணும். இந்த புத்தி எல்லாம் என்னை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. திருட்டு புத்தி எடுத்து போடும், இந்த பேராசை புத்தி எடுத்து போடும், இந்த பொருளாசை புத்தி என்னை விட்டு எடுத்து போடும், இந்த பண ஆசை புத்தி என்னை விட்டு எடுத்து போடும் அப்படின்னு முட்டிக்கிட்டா என்ன பண்ணுங்க, திருந்துங்க. ஆபிரகாம் வந்து ஏங்க வெள்ளியும் பொண்ணுமுள்ள சீமானா கர்த்தர் உயர்த்தினாரு? வேண்டாம்பா, என்னுடையது கிடையாது, அது வேண்டாம். கர்த்தருக்காக காத்திருந்தான், கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா இல்லையா? கர்த்தர் நல்லவர். இரண்டாவது அதே வசனம் திரும்ப வரலாம். ஆதியாகமம் 24, தமிழ்ல 22, ஆங்கிலத்தில் 23. ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டை பாதரட்சை எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்றான். இரண்டாவது எழுதுங்க, ஆபிரகாமிட்டு கண்டுபிடிக்கிற இரண்டாவது பாடம், do not permit anyone to take credit for your blessing. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக வேறு ஒருவரும் மேன்மை பாராட்ட விடாதீங்க. கர்த்தர் தான் மேன்மை பாராட்டப்பட வேண்டியவர். கர்த்தர் தந்தார்னு ஒவ்வொன்றை பற்றி சொல்லணும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், அப்படி ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்கணும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரே எல்லாம் எங்களுக்காக செய்து முடித்தார் அப்படின்னு சொல்ற ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். அங்க பாருங்க, அவர் சொல்லுகிறார், எப்பா நான் ஏன் உங்கள்கிட்ட வாங்கல தெரியுமா? நியாயப்படி பார்த்தா இவர் வாங்கியிருக்கணும். ஏன்னா இவர் தான் சண்டைக்கு போனாரு. 316 கைப்படிந்த பிள்ளைகளை கொடுத்துட்டு வாலிபர்கள் எடுத்துட்டு போய்
சோதோமின் ராஜாவின் பட்சத்துல நின்னு சண்டை போட்டு ஜெயிச்சு கொள்ளையா வந்து நிக்குது. உடைமைகள் வந்து நிக்குது. உண்மையா பார்த்தா சண்டை போட்ட இவருக்கு தான் எல்லாம் வரணும். ஆனா இவர் சொல்றாரு, எனக்கு நியாயமா இருந்தா எடுத்தா கூட ஒரு பேச்சு நாளைக்கு வந்துடக்கூடாது. என்ன பேச்சு? நான் தாங்க ஆபிரகாம ஆசீர்வச்சேன். பாவம், அவன் பரதேசி மாதிரி சுத்தி திரிஞ்சிட்டு இருந்தான், பாவமா இருந்துச்சு. ஏதோ சண்டை போடுறதுக்கு 10 பேர் வந்தாங்க கூட, பார்த்தேன் இவ்வளவு பேருக்கு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா அப்படி கொடுத்தேன்னா அவன் பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படின்ற சாட்சி வரக்கூடாது. அப்படியெல்லாம் எனக்கு சாட்சி தேவையில்லை. நான் ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன், நீ என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தூதுவன் நீ மாறிடக்கூடாது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர். Don't permit anyone to take credit over your life. நாளைக்கு யாரும் நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது, இதனால வந்து கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்லத்தக்கதாக கிரெடிட் ஆல்வேஸ் கோஸ் டு காட். தேவனே நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. இந்த மாதிரி சில தடவை நாம வந்து ஆபிரகாம் சொன்னது போல உன்னுடையது எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது ஒரு பக்கம். ஆனா எடுத்துக்கோன்னு சொல்லும் போது கூட சில வேளையில எடுக்காம இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். அதை அவங்க தான் எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டாங்க, எடுத்துக்கிட்டேன். அதை கூட நிதானிக்கணும், யோசிக்கணும். என்ன தெரியுமா, இன்னைக்கு அவங்க கொடுக்கிறேன்னு கொடுத்துட்டு நான் கையில எடுத்தேன்னா நாளைக்கு என்னை பற்றி என்ன சொல்லுவாங்க, அதை யோசிக்கணும். வாட் வில் தே திங்க் அபவுட் மீ, என்னை குறித்து அவங்க என்ன சொல்லுவாங்க. அவங்க ஒரு நாள் சொல்லிடக்கூடாது, நான் தான் ஐஸ்வர்யவனாக்கினேன், நான் தான் காப்பாத்தினேன், நான் தான் அவங்கள வாழ வச்சேன். கிடையாது. அப்படி ஒரு பேச்சு எனக்கு வேண்டாம். அப்படி பேச்சு கொண்டு வர்ற பொருள் எனக்கு சொல்லுங்க வேண்டாம். அப்படி நம்ம உறுதியா நிக்கணும். வேதத்துல ஆபிரகாமை போல ஆஃபரை டிக்ளைன் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா. நல்ல ஆஃபர் டிக்ளைன் பண்ணாங்க. they said no, I don't want it. நீங்க கொடுக்கறது வேண்டாம்னு சொன்னாங்க. அதுல ஒரு மனுஷன் யாருன்னு கேட்டா, நீங்க தயவு செய்து 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. முதல் வசனத்தில் வாசித்தீங்கன்னா அங்க ஒரு சம்பவம் குறிச்சுக்கிடுங்க, நான் பேசுறேன், அப்புறமா நீங்க கவனிங்க போதும். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல நாகமான் ஒரு மனுஷன் இருக்கான். இவன் சீரியா ராஜா கீழே ஒரு பெரிய தளபதி. இவன் நிறைய யுத்தங்கள் செய்து வெற்றி எடுத்தவன். ராஜாட்ட ரொம்ப பெட்டுவர், ராஜாவுடைய ரொம்ப பிரியமானவர். அதனால நிறைய யுத்தம் பண்ணி அவார்டு வாங்கி கொள்ளை அடிச்சு இவர் எக்கச்சக்க பணம் வச்சிருக்காரு. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை லைஃப்ல என்னன்னு கேட்டா, குஷ்டரோகம் இருக்கு. இன்றைக்கே குஷ்டரோகிகளை யாரும் மதிக்க மாட்டாங்க இல்லையா, சேர்த்துக்க மாட்டாங்க. இமேஜின் பண்ணுங்க, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க சமுதாயம். அப்போ இவனை யாரும் ஏற்றுக்கொள்ள, இவன் என்ன பண்ணன்னு தெரியல, ராஜாக்கு மேல ரொம்ப பிரியம், எப்படியாவது குணமாக்கணும்னு நினைக்கிறாங்க. அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. அப்போ எங்கெல்லாம் யாராவது குணமாக்குறாங்க கேள்விப்பட்டா உடனே போய் வருவாங்க. பட் ஆனா சரியாகல. அப்போ இஸ்ரவேல்ல இருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு பெண் வந்து இந்த நாகமான் வீட்டுல வந்து பணி பண்ணாக வேலை செய்யறா. அவள் சொல்லுகிறா, இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசிக்காரர் உங்களுக்கு தெரியாதா, அவர்கிட்ட போனீங்கன்னா சுகமாக்கிடுவாரு. அப்படியான்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் உடனே கிளம்பி எலிசா இருக்கிற ஊருக்கு கிளம்பி போறாரு. நல்லா கவனிங்க, பெரிய கதை, பட் சுருக்கமா சொல்லிடுறேன். இவர் கையில போகும்போது இவர் எடுத்துட்டு போன காணிக்கை எவ்வளவு தெரியுமாங்க, எவ்வளவு கையில் எடுத்துட்டு போனா தெரியுமா? நீங்க வந்து 5ஆம் வசனத்துல வாசித்தால் 2ஆம் பகுதி, இந்த நாகமான் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போனான். 3 காரியம் இருக்காங்க, 2 மட்டும் கவனிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துட்டு போனான்? 10 தாலந்து வெள்ளி. 10 தாலந்து வெள்ளினா எவ்வளவு தெரியுமா? ஒரு தாலந்து வெள்ளின்றது சரி, முதல்ல 10 தாலந்துனா எவ்வளவு அப்படின்னா 360 கிலோ. எழுதுங்க, 10 தாலந்து வெள்ளி என்பது 360 கிலோ வெள்ளி, 360 kgs of silver. ஓகே, 10 தாலந்து. சரி, ஒரு தாலந்துன்றது எவ்வளவு தெரியுமா? வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 6000 days of wages. 6000 நாள் கூலி. ஒரு தாலந்துன்றது 1 talent of silver என்றது 6000 நாள் வேலை செய்தா கொடுக்கிற சம்பளம். இன்னொரு விதமா சுருக்கமா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 20 வருஷ சம்பளம், 20 years worth of wages. அதான் வந்து ஒரு தாலந்து. அவன் எத்தனை தாலந்து எடுத்துட்டு போனா? 10 தாலந்து. அப்பனா கிட்டத்தட்ட 200 வருஷம் ஒருத்தன் டெய்லி வேலைக்கு போனான்னா அவனுக்கு கிடைக்கிற சம்பளம் வந்து 200 வருஷத்துக்கு வேலைக்கு போனா கிடைக்கிற சம்பளம் வந்து 10 தாலந்து.
இது இன்னைக்குடைய விலை எவ்வளவு அப்படின்னு யோசித்து பார்த்தேன். 360 கிலோ சில்வர் இன்னைக்குள்ள ரேட்ல நான் சும்மா ஒரு காலை செக் பண்ணேன். அதுல இன்னைக்கு சொல்றாங்க இந்திய மதிப்புப்படி 6.5 கோடி 6.5 crores ஆஃப் இந்தியன் ருபீஸ் இன்னைக்குள்ள விலை. சரியா? இது மட்டும் இவர் எடுத்துட்டு போல, அடுத்தது என்ன கொண்டு போறாருன்னா 6000 சேக்கல் தங்கம். எழுதுங்க, 6000 சேக்கல் தங்கம்ன்றது எவ்வளவு தெரியுமா? நிறைய எடுத்து நம்ம கேஜிஸ்ல போட்டோம், மெட்ரிக் டன்ல போட்டா 68 கேஜி, 68 கிலோ தங்கம் கொண்டு போயிருக்கான். 68 கிலோ தங்கத்தினுடைய இன்றைய மதிப்பு 75 கோடி. அப்பா 75 கோடி தங்கம், 6.5 கோடி வெள்ளி, கிட்டத்தட்ட 80 கோடிங்க கையில எடுத்துட்டு போறான். அப்ப அவனுடைய டெஸ்பரேஷனை பாருங்களேன், எப்படியாவது குணமாயிடணும், என்னுடைய குஷ்டரோகம் தீந்தா போதும். ஏன்னா இவன் அவ்வளவு பெரிய பணக்காரன், தளபதிங்க இவன். இவன் எடுத்துட்டு போய் வீட்டுல போய் எலிசா வீட்டுல போய் நின்னா, எலிசா வெளியே கூட வந்து பார்க்க மாட்டேன்டாரான். பார்க்காம அவனை போய் அந்த யோர்தான் நதியில போய் 7 முறை முழுகிட்டு வர சொல்லுப்போ அப்படின்ட்டாரான். இவர் வருவார், வெளியே வருவார், கை வச்சு ஜோம் பண்ணுவாரு, நான் அப்படி இதை கொடுப்பேன், இவர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தா தேவையில்ல போ எடுத்துட்டு போன்றார். ஏன் எடுத்துட்டு போன்னு சொன்னார் தெரியுமா? எலியா வந்து அம்பானி கிடையாது, நிறைய வச்சிருக்கேன், நல்ல வேலை ஆண்டவர் அனுப்புனாருன்னு. இவர் வந்து பணக்காரன் இல்லை, இவர் ரொம்ப பரிதாப நிலையில் தான் இருந்தார். ஆனா ஏன் வாங்க மாட்டேன்னாரு தெரியுமா? இவன் அந்நிய நாட்டிலிருந்து அந்நிய தேவர்களை வணங்குற ஒருத்தன். இவன் வந்து சுகம் பெற்றுட்டு ஊர்ல போய் சொல்லக்கூடாது, காசு கொடுத்தாங்க உடனே கடிச்சிருச்சுன்னு சொல்லக்கூடாது. காசுக்கு மகிமை வரக்கூடாது, கர்த்தருக்கு மகிமை வரணும். அதனால இதுல இருந்து ஒரு பிட்ட கூட தொட மாட்டேன்ட்டு போயிட்டு வாண்டான். ஆனா கூட ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார் பாருங்க, கேயாசி. இவர் பார்த்தாரு, இந்த மாதிரி ஒரு ஏமாளி எங்கேயாவது இருப்பானா? இந்த மாதிரி ஒரு ஏமாளி வீடு தேடி வந்தான், அவனை வேணான்ட்டு விட்டாருன்ட்டு இவர் பின்னாடியே ஓடினார், வண்டி எடுத்துட்டு பின்னாடி ஓடி, ஐயா ஏதாவது இருந்தது கொடுங்கன்னா. இவர் ஒரு சேக்கல் கேட்டார். அதாவது ஒரு சேக்கல்ன்றது எவ்வளவு சொன்னேன்? 20 வருஷம் சம்பளம். அவன் சொல்றான், எதுக்குப்பா 20 வருஷம் சம்பளம்? 2ஆவே எடுத்துக்கோ, 2 சேக்கல் எடுத்துக்கோ, 40 வருஷம் உனக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டோட போட்டு தரேன்னு கொடுத்தாரு. எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா நாகம்மானின் குஷ்டரோகம் அவனை பிடிச்சது. ஏன்? நமக்கு வந்து எப்போ வேணான்னு சொல்ல நமக்கு தெரியணும். வாழ்க்கையில நிறைய காரியம் நமக்கு ஆஃபர் பண்ணுவாங்க, கொடுத்துட்டாங்கன்றதுக்காக கை நீட்டி வாங்கணும் அவசியம் கிடையாது. யோசேப்பு அவனுடைய எஜமாட்டி ஒரு நாள் வந்து அவள் சொன்னா, என்னோட வந்து நீ தவறு பண்ணினா நான் உனக்கு என்னமோ செய்வேன். ஆமா, எல்லா பெனிஃபிட்ஸ் பக்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். இஸ் நோ, என் ட்ரெஸ்ஸை கூட நான் விட்டு போறேன், உன் பக்கத்திலே வரமாட்டேன், ஓடிதான். இவன் தேடி போல, தப்பு இவனை தேடி வந்துச்சு, வேண்டான்னு ஓடி போனான். ஏன்னா அவனுக்கு தெரியும் கர்த்தர் என்னை எப்படிப்பட்ட நிலையில வைக்கிறக்கா என்னை வச்சிருக்கிறாரு, இந்த ஆஃபர்லாம் நான் எடுக்க மாட்டேன் என் லைஃப்லன்னு ஓடியே போனான். முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் அவனை ராஜாவுக்கு பக்கத்துல சேர் போட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தாரு, ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாரு. ராஜாவுடைய ரதத்தை ஆண்டவர் ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தார், மேன்மையான இடத்தை வச்சிருந்தார். அவ்வளோ பெரிய, அவனுக்கு முன்பாக தேசமே வந்து தண்டனிட்டு பணிந்தது. நம்ம வாழ்க்கையில வந்து we need to understand when to decline certain offers. எப்போ ஒரு காரியத்தை எனக்கு வேண்டாம் நான் சொல்லுவேன்னா, கிரெடிட் ஆல்வேஸ் கோஸ் டு காட். தேவனுக்கு மகிமை கொண்டு வராத காரியம் எனக்கு வேண்டாம், கர்த்தருக்கு கனத்தை கொண்டு வராத காரியம் எனக்கு வேண்டாம். நம்ம வாழ்க்கை எல்லாரிலும் இந்த ஒரு சோதனை வரும். இயேசுக்கு இந்த சோதனை வந்தது. பிசாசு முழு உலகத்தையுமே பேக்கேஜ் போட்டு இயேசுகிட்ட கொடுத்தான். இந்த உலகத்தினுடைய மகிமை, மேன்மை, ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் கொடுப்பேன், நான் ஒண்ணு செஞ்சா போதும், வணங்கிட்டீங்கன்னா போதும், எல்லாம் கொடுத்துட்றேன், ஒண்ணு வேணாம் போயா, எனக்கு ஆண்டவரை மாத்திரம் நான் பணிவேன். பணிந்து கொண்டாருங்க. He declined the offer. He said, I don't want that money. I don't want the world. அந்த உலகம் எனக்கு வேண்டாம். ஏன்னா கனமும் மகிமையும் கர்த்தருக்கு, அவருக்கு முன்பாக மட்டும்தான் என் முழங்கால் பணியும். தேவனை பணிந்து கொள்ளாம பணத்தை பணிந்து கொள்றதுக்கு நான் ரெடியா இல்லை. அப்படி நம்ம உறுதியா நிப்போம்னா கர்த்தர் நம்மை செழிப்பாக மாற்றுவார், ஆபிரகாமை போல. ஹல்லேலூயா. கடைசியா 3வது எழுதுங்க, do not shift your confidence from God. தேவன் மேல் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையிலிருந்து மாறவே கூடாது. do not shift your confidence from God. அதே ஆதியாகமம் 24:22 ஆங்கிலத்தில், தமிழ்ல 23, மிக மிக அருமையான வசனம்.
தமிழ்ல 23ஆம் வசனம், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாய் கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? பாருப்பா, நீ அதை கொடுக்குற இதை கொடுக்குறேன்லாம் சொல்லிட்டு இருக்க, ஆனா நான் உன் முன்னாடி கை நீட்ட மாட்டேன். நான் வானத்தையும் பூமியும் உடைய ஒரு தேவன் அறிஞ்சிருக்கேன், அவர்கிட்ட என் கையை தூக்கிடுறேன்னு சொன்னான். ஆம், கர்த்தருக்கு முன்பா கையை தூக்கிட்டோம்னா மனுஷன் முன்னாடி கையை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கையை தூக்குறேன்னு சொன்னது அர்த்தம் என்னன்னா, உன்னை நம்பலப்பா, கர்த்தரை நம்புறேன் நான். நீ எவ்வளவு நாள் எனக்கு கொடுக்க போற? கர்த்தர் எனக்கு எல்லாம் தருவார். அவருக்கு நேரம் கையை உயர்த்துறேன். எல்லாரும் ஒரு 2 கையை உயர்த்துங்க பாப்போம். இந்த கையை டெய்லி உயர்த்துங்க. அல்லேலூயா. டெய்லி காலைல எழுந்த உடனே அப்படி கையை தூக்கிருங்க. ஏசப்பா, ஏசப்பா, எனக்காக நீங்க யாவையும் செய்வீங்க ஆண்டவரே, எனக்காக எல்லாம் தருவீங்க. கையை உயர்த்திட்டீங்கன்னா நீங்க பயப்பட வேண்டியதில்லை. எல்லா வாலிப பிள்ளைங்க, டீன்ஸ், யூத் எல்லாம் கையை உயர்த்துங்க பார்ப்போம். ஆல் த டீனேஜர்ஸ் அண்ட் யங் பீப்புள் எல்லாம் நல்ல கை உயர்த்துங்க. அப்படிலாம் அரை முக்கால்லாம் கிடையாது. வாலிப பிள்ளைங்க எல்லாரும் கையை உயர்த்துங்க, நல்ல கையை உயர்த்துங்க. எவ்ரிடே எவ்ரிடே காலைல எழுந்த உடனே இந்த 2 கையை ஆண்டவருக்கு முன்னாடி உயர்த்துங்க. எஸ்ஸப்பா, என்னை ஆசீர்வதிங்க, என் படிப்பை ஆசீர்வதிங்க, என்னோட வருங்காலத்தை ஆசீர்வதிங்க, என் கரங்களை ஆசீர்வதிங்க, நான் வேலை தேடி அலைகிறேன், என்னை ஆசீர்வதிங்க, என்னுடைய தேவைகள் எல்லாம் நீங்க சந்திங்க ஆண்டவரே அப்படின்னு உங்க கையை கர்த்தர்ட்ட உயர்த்திருங்க. நான் சொல்லுவேன், மனிதன் உங்களுக்கு கொடுக்கறத விட பல மடங்கு கர்த்தர் கொடுக்க வல்லவன். ஹல்லேலூயா. எல்லா பெற்றோரும் கையை உயர்த்துங்க. எல்லா பெற்றோரும் சொல்லுங்க, என் கரங்களை உமக்கு நேராய் உயர்த்துறேன். என் பிள்ளைகளுக்கு நீங்க தான் ஆதாரம், நீர் தான் எனக்கு நம்பிக்கை, என் குடும்பத்துக்கு நீர் தான் போதுமானவர். எங்க பிள்ளைகள் எல்லாம் நீங்க பார்த்துக்கிடுங்க ஆண்டவரே, எங்க பிள்ளைங்களை நீங்க நடத்துங்க ஆண்டவரே. உண்மையே நம்புறேன், என் குடும்பத்துக்காக உண்மை நம்புறேன். இன்னைக்கு நீங்க ஒரு வியாபாரத்தில் வந்திருக்கலாம், வேலையில வந்திருக்கலாம், பலவிதமான போராட்டங்களோட நீங்க வந்திருக்கலாம். யார் என்னுடைய தேவையை சந்திப்பார்? சொல்லுங்க, என் கையை உமக்கு நேரா உயர்த்து. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர்ட்ட எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர். ஹல்லேலூயா. இந்த கையை உயர்த்துறது அப்படின்றது அது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, சரண்டர் டு காட். ஆண்டவருக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை சரண்டர் பண்றேன். அதே வேளையில திஸ் இஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் டு எண்ட் இன் ப்ராஸ்பெரிட்டி. மனுஷர்கள் அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், இதை செய்யறேன், அதை செய்யறேன்னு சொல்லும் போது என் கையை கர்த்தர்ட்ட தூக்கிடுறேன். கர்த்தரை நம்பி செழிக்க விரும்புறேன் அப்படின்னு கர்த்தர்ட்ட உயர்த்துறது ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். இந்த ரெஸ்பான்ஸ் என்ன சொல்லும் தெரியுமா? என் சுய புத்தியை கூட நான் நம்பலைங்க, எந்த பிரபுவையும் நான் நம்பல, கர்த்தரை நம்புறேன். நிறைய வேளையில நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது உடனே நம்ம மனசு என்ன சொல்லுதோ, மாம்சம் என்ன சொல்லுதோ, சுய புத்தி என்ன சொல்லுதோ, அது மேல அப்படியே சாய ட்ரை பண்றோம். பண்ணாதீங்க, கர்த்தர்ட்ட கையை உயர்த்திருங்க. குடும்பத்தில் பிரச்சனை வருதா, கையை கர்த்தர்ட்ட உயர்த்துங்க. ஆண்டவரே, இந்த புயலை நீங்க நிறுத்துங்கப்பா, இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வாங்க ஆண்டவரே, ஒரு சமாதானத்தை நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே, எனக்கு ஆதரவை நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே. கர்த்தர்ட்ட உயர்த்துங்க. கர்த்தர் உங்களுக்காக நின்று பிடிப்பார், காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். நிறைய பேர் நாம இங்கும் அங்கும் அலைந்து திரியிறோம். ஒவ்வொரு நாளும் எழுந்து இந்த கையை உயர்த்தி, ஏசப்பா எனக்கு எல்லாம் நீங்க தாங்க, எல்லாம் நீங்க போதுமானவரா இருக்கிறீங்க, எனக்கு செய்வீங்க. இதை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபையினால் நான் செய்யறேன். நிறைய வேளையில பெரிய ஊழியம், பெரிய வேலைகள், பெரிய உத்தரவாதங்கள், பெரிய தேவைகள் எல்லாம் வரும்போது சில தடவை எப்படி யோசிப்போனா, ஐயோ எப்படி கால்குலேட் பண்ணாலும் இது முடியாது, இது நடக்காது, இது வராது, இது எப்படி முடிக்க போறோம், எப்படி இதை சந்திக்க போறோம், எப்படி இந்த சிக்கலை அவிழ்க்க போறோம். இப்பொழுதெல்லாம் என் இருதயம் ரொம்ப வாடி போய் வதங்கி நிற்கும் போது, பயந்து போய் நான் நிற்கும் போது, உடனே நான் கையை அப்படிதான், ஆண்டவரே, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, வானத்தையும் பூமியும் உடையவரே, என் கரங்களை உமக்கு நேரா உயர்த்துறேன், என் கரங்களை உமக்கு நேரா உயர்த்துறேன். உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பும், உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை வரும், உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். நான் அதை விரித்து 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 கரங்களுக்கு முன்ன கர்த்தருக்கு கரங்களை உயர்த்தும் போது எண்ணி முடியாத அதிசயங்கள், விவரிக்க முடியாத அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறது நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் பிரமிக்கத்தக்கதாய் கர்த்தர் காரியங்களை செய்திருக்கிறார். புத்தி கெட்டாத காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். நீங்க கர்த்தருக்கு முன்பாக உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சு பாருங்க, உயர்த்தி பாருங்க.
நான் சொல்லுவேன், குருடனை கூட அவன் அழியாத பாதையில, அறியாத பாதையில கொண்டு போய் தெரியாத வழியிலே அவனை நடத்தி வந்து அவனுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக, கோணலை செவ்வையுமாய் மாற்றி அவனை கைவிடாதிருப்பேன்னு கர்த்தர் சொன்னார் இல்லையா? உங்களை கைவிட மாட்டார், கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. உங்களை போஷிக்க அவர் வல்லவர், உங்களை நடத்தவர் வல்லவர். ஒருவேளை இன்னைக்கு ஒரு முட்டு சந்தில வந்து நின்ன மாதிரி உங்க வாழ்க்கை வந்திருக்கலாம். இதுக்கு மேல எனக்கு யோசிக்க தெரியல சார், வழி இல்லை சார், எனக்கு மாட்டிக்கிட்டேன், நான் எனக்கு வழி தெரியல சார், தப்பிக்க வழி தெரியல, எனக்கு இதுக்கு மேல ஒரு வழி இல்லை, என் அனுபவம் எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு, என் அறிவு எல்லாம் வந்து என்னை விட்டு என்னை மங்கி போயிடுச்சு, எனக்கு பலன் இல்லை, எனக்கு சத்துவம் இல்லை, போராடுறதுக்கு எனக்கு பலன் இல்லை, என் சுய புத்தி எல்லாம் ஒண்ணு இல்லாம பைத்தியமா போயிடுச்சு. சொல்றீங்களா? கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அந்த கரங்களை உயர்த்தி 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 கர்த்தருக்கு முன்பாக, இயேசுவே உண்மையே நான் சார்த்தேன், வேற எதுவுமே நான் சாரலப்பா. இந்த பிரச்சனைக்கு தீர்வு எல்லாம் நீங்க தான், நீங்க தான் எங்களை நடத்தணும், நீங்க தான் எங்களை கொண்டு போகணும், நீங்க தான் எங்களுக்கு போதுமானவராக இருப்பீங்க. நீங்க கர்த்தருக்கு முன்பாக கரங்களை உயர்த்தும் போது கர்த்தர் அந்த கரத்தை பிடிப்பார். வலக்கரத்தை பிடித்து, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பயப்படாதே, என் நீதியின் வலக்கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். கர்த்தர் உங்களை ரொம்ப தூரம் கொண்டு போவார். ஆபிரகாம் அந்த கையை உயர்த்தி நிற்கும் போது பக்கத்துல வேலைக்காரன் நினைச்சிருப்பான், என்னங்க இவன் இவ்வளவு பெரிய பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு, இவ்வளோ நேரம் சண்டை போட்டு போராடி அவன்களே கொண்டு வந்து கொள்ளைய கொடுக்குறாங்க, இந்த ஆளு கையை நீட்டுறதை விட்டு கையை தூக்குறாரு, இவருக்கு என்னங்க பைத்தியம் பிடிச்சா வயசான காலத்துல நினைச்சிருப்பான். அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது எவ்வளவு நாள் இப்படி கை நீட்டுவேன். ஆபிரகாம தெரியும், எப்பொழுதும் செய்யறது போல கர்த்தருக்கு நேராக கையை உயர்த்தி, அவர் பிள்ளைக்காக, அவர் பிள்ளைய வந்து ஆண்டவர் பலியிடுன்னு கொன்னு அப்படியே கொண்டு போய் நீ அந்த பலிபீடத்தில் போய் நம்ம அங்க கூட தூக்கிட்டாரு. எனக்கு தெரியாது ஆண்டவரே, யூ டூ இட், நீங்க செய்யுங்கப்பா, நீங்க செய்யுங்க, நான் உங்களுடைய பிள்ளை, நீங்க செய்யுங்க. ஒவ்வொரு நாள் அப்படி கையை தூக்கி நிற்கும் போது நீங்க பார்த்துருக்கீங்களா, பிள்ளைங்க சின்ன குழந்தைங்க நீங்க வீட்டுக்குள்ள எங்கேயாவது போனீங்கன்னா அப்படியே கையை தூக்கி நிற்கும், பார்த்தீங்களா? இறங்காம இருப்பீங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? குனிஞ்சு என்ன பண்ணுவீங்க? நம்ம கூட ஆண்டவருக்கு முன்னாடி கையை தூக்கும் போது, ஆண்டவர் அப்பா கவலைப்படாது, விடு விடு, நீ வா, நான் பார்த்துக்கிறேன், தூக்கி நிறுத்துவார், கண்மலையின் மேல் உயர்த்துவார். கைவிடுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஆபிரகாமை போல செழிக்க விரும்புறீங்களா? இந்த 3 பாடம். டோன்ட் டேக் கிளைம் ஆன் வாட் இஸ் நாட் யோர்ஸ். உங்களுக்கு இல்லாததை எடுக்காதீங்க. 2வது, இன்னொருவன் மேன்மை பாராட்டுறதுக்காக எதையும் வாங்காதீங்க. 3வது, தேவன் மேலுள்ள நம்பிக்கையிலிருந்து விலகாதீங்க. கர்த்தாவே உண்மையே நம்பி இருக்கிறேன், இது எனக்கு போதுமானவர். எத்தனை பேர் கர்த்தர் போதுமானவர்? கர்த்தர் எல்லாம் நன்மையை நடத்துவார், கவலைப்படாதீங்க. இன்னைக்கு விசுவாசத்தோட வெளியே போங்க, வெளியே போகும்போது சொல்லிட்டு போங்க,